வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பூர்ண சுகன்யா பேசுறேன். முத்துலட்சுமி ராகவன் அம்மா எழுதின உன்னோடு நான் என்ற கதையை தான் நாம இங்க பார்க்க போறோம். நரேந்திரனின் டைரி குறிப்பு. இன்றைக்குத்தான் அவளை முதலாக நான் பார்த்தேன். இப்போதுதான் பூத்த புதுமலரை போல அழகாக மென்மையாக இருந்தாள். மற்ற பெண்களிடம் இல்லாத எது இவளிடம் இருக்கிறது என்று நானும் யோசித்து பார்த்து விட்டேன். பிடிபடவில்லை. இந்த 4 ஆண்டு கால அளவில் நானும் எத்தனையோ பெண்களை சந்தித்திருக்கிறேன். என் நெஞ்சத்தை இவள் முகம் கிள்ளியதைப் போல வேறு முகம் கிள்ளியதில்லை. முதல் வருட மாணவியாம் நான், இறுதி வருட மாணவன். இடையில் இருக்கும் 6 மாதங்களில் அவளை கவர்ந்து விடுவேனோ? கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டாள் ஹரிணி. நிலை கண்ணாடியில் தெரிந்த அவளின் பிம்பம், நீ அழகாய் இருக்கிறாய் என்று சொன்னது. ஹரிணி. அறைக்கு வெளியே சரளாவின் குரல் ஒலித்தது. வருகிறேன்மா. கடைசி வினாடி ஒப்பனைகளை முடித்துவிட்டு கைப்பையை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தாள். மா, லேட் ஆச்சு. பசுவை அழைக்கும் கன்றுக்குட்டி போல சினுங்கும் மகளை வாத்சல்யத்துடன் பார்த்தாள் சரளா. இது இப்போ சொல்லு, என்னாலயா லேட் ஆச்சு? 1 மணி நேரமாய் கத்திக்கிட்டு இருக்கேன். நீ ரூமை விட்டு வெளியே வந்தா தானே. கிளம்ப வேணாமாமா? உன்னால் தானே லேட் ஆச்சு. என்னால் ஒன்னும் லேட் ஆகல. எனக்கு 1 சப்பாத்தி போதும். தெரியுமே, இதை சொல்லத்தானே லேட் ஆச்சுன்னு முன்கூட்டியே சொல்லி வச்ச. எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஒழுங்கா 4 சப்பாத்தியே நீ உள்ளே தள்ளி ஆகணும். 4 சப்பாத்தியா? நோ சான்ஸ். எல்லாம் சான்ஸ் இருக்கும். முதலில் செல்போனை நோண்டாம தட்டை பார்த்து சாப்பிடு. மகளிடம் அதட்டி கொண்டிருந்த சரளாவிடம், சரள், ஐ ஹாவ் ஒன் அர்ஜென்ட் மீட்டிங் என்றபடி வந்து அமர்ந்தார் கிருஷ்ணர். நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? சரளா அழுத்து கொண்டாள். எத? லேட் ஆகுதுங்கிற புராணத்தை. அப்படி நான் சொன்னேனாடி? அர்ஜென்ட் மீட்டிங் இருக்குன்னு தானே சொன்னேன். நீ சப்பாத்திய போடு. அதானே பார்த்தேன். நீங்க யாரு? ஏண்டி, இதை கூட தெரிஞ்சுக்காமலா இத்தனை வருஷம் என் கூட குடும்பம் நடத்தி 3 பிள்ளைகளையும் பெத்துக்கிட்ட? நான் உன் புருஷன்டி. கிருஷ்ணன் சப்பாத்தியை விண்டு குருமாவில் தோய்த்து வாய்க்குள் தள்ளியபடி மனைவியை நிமிர்ந்து பார்த்து இமைகளை சிமிட்டினார். சரளாவின் முகம் குப்பென்று சிவந்து விட்டது. வயது பெண்ணை முன்னால் வைத்துக்கிட்டு இந்த மனுஷன் பேசுகிற பேச்ச பாரு. முறைப்புடன் கணவனின் தட்டில் இன்னும் 2 சப்பாத்திகளை எடுத்து வைத்தாள் சரளா. போதுண்டி, ஏன் அடுக்குற? சாப்பிடுங்க. என்னதான் அர்ஜென்ட் மீட்டிங் இருந்தாலும் வயிற்றுக்கு வஞ்சனை பண்ணாத ஆளாச்சே நீங்க. அதுக்குத்தான் நீங்க யாருன்னு கேட்டு வச்சியா? இல்லை, அடையாளம் தெரியாமல் தான் கேட்டு வச்சேன். ஆளை பாரு. ஆளை பார்த்து மயங்கி போய் தானடி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. எங்கே சுற்றினாலும் இந்த மனுஷன் இந்த பேச்சில் தான் வந்து நிற்பார். சரளாவுக்கு கணவனின் அழும்பை கண்டு வெளியில் கோபம் வந்தாலும் மனதில் அதில் ஒரு ரகசிய சந்தோஷம் உண்டு. அதனால் பொய்க்கோபத்தை முகத்தில் காட்டி கணவனை பார்வையில் அரட்டினாள். 1 சப்பாத்தி போதும் என்று அடம் பிடித்த ஹரிணி தகப்பனின் வம்படி பேச்சிலும் தாயின் முகச்சிவப்பிலும் கவரப்பட்டவளாய் 4 சப்பாத்திகளையும் காலி பண்ணி முடித்துவிட்டு 5வது சப்பாத்தியை கையில் எடுத்தாள். நீ ஏண்டி வாயை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிற? வேலைக்கு கிளம்புற உத்தேசம் இல்லையா? சரளா மகளை அதட்டினாள். என்னம்மா இது? 1 சப்பாத்தி போதும்னு சொன்னா அதுக்கும் திட்டுறீங்க, ஒழுங்காய் சாப்பிட்டால் அதுக்கும் திட்டுறீங்க. ஹரிணி குறை சொல்லி கொண்டிருந்த போது, எதுக்குமா அவளை திட்டுறீங்க என்றபடி டைனிங் டேபிளில் முன்னால் வந்து அமர்ந்தான் கார்த்திக். உன்னை திட்ட முடியல, அவளை திட்டுற. என்னமோ விளம்பர மாடலை போல விரல் நகத்தில் அழுக்குப்படாமல் உனிவிரலால் தட்டை எடுத்து கார்த்திக்கின் முன்னால் வைத்துக் கொண்டிருந்த மருமகளை முறைத்து பார்த்தபடி கூறினாள் சரளா. பேச்சு அங்கே, பார்வை இங்கேயா? மனதிற்குள் எரிச்சல் பட்டாள் ஆஷா. ஆனாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் படு ஸ்டைலாக முடியை கோதிவிட்டபடி கணவனுக்கு பரிமாற ஆரம்பித்தாள். இதை மட்டும் செய்ய வந்துடுவா. இத்தனை வேலைகளையும் பார்க்கிற எனக்கு என் மகனுக்கு சாப்பாடு போட மட்டும் முடியாம போயிடுமா? மனம் பொறுமை அதை வெளியே காட்டிக் கொள்ளாமல் கணவருக்கும் மகளுக்குமான மதிய உணவு பைகளை கொண்டு வந்து டைனிங் டேபிள் மேல் வைத்தாள் சரளா. என் லஞ்ச் பேக் எங்கம்மா? மனைவியின் அழகை ரசித்தபடி தாயிடம் கேட்டான் கார்த்திக். உன் பொண்டாட்டியிடம் கேளுப்பா. கிருஷ்ணனிடம் ஏதோ கேட்கப் போவதைப் போல வாசலுக்கு போய்விட்டாள் சரளா.
ஆஷாவின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. உங்க அம்மாவுக்கு இருக்கிற பார்ஷியாலிட்டியை பார்த்தீங்களா? கணவனிடம் போட்டு கொடுத்தாள். எதை சொல்கிற? புரியாதவனைப் போல வினவினான் கார்த்திக். நீங்களும் தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், உங்க தங்கையும் தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அதுக்கு என்னடி இப்ப? ஹரிணிக்கு மட்டும் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணலாம், உங்களுக்கு பண்ணக்கூடாதா? நீ இருக்கும்போது பண்ணக்கூடாதுன்னு அம்மா நினைச்சிருப்பாங்க. நீங்க உங்க அம்மாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க, நான் யாரு? தாய்க்கு பின்னால் தாரம் தானடி. சோ வாட்? அம்மாவுக்கு பின்னால அவங்க எனக்கு செய்த வேலைகளை நீ தான் செய்யணும்னு அர்த்தம். ஆக வேலை செய்யத்தான் இந்த ஆண்களுக்கு அம்மாவும் பொண்டாட்டியும் தேவைப்படுறாங்க. கெட்டிக்காரங்க தாங்க நீங்க. பாசத்தை சொல்லலையே, பெண்களை உங்களுக்கு வேலைக்காரிகளாக ஆக்கிடுவீங்க. ஃபெமினிசமா? இதில் மட்டும் மாமியாரும் மருமகளும் ஒற்றுமையாய் கூட்டு சேர்ந்துருவீங்களே. இடது கையால் மனைவியின் கன்னத்தை தட்டிவிட்டு கை கழுவச் சென்றான் கார்த்திக். காரில் ஏறிக்கொண்டிருந்த கிருஷ்ணன் பின்னாலேயே வந்த சரளாவை பார்த்து புருவங்களை உயர்த்தினார். என்ன சரள், சாயங்காலம் வரும்போது காப்பி பொடி வாங்கி வரீங்களா? தீந்து போச்சாம், சமையல்காரம்மா சொல்லுது. டிபார்ட்மெண்ட் ஸ்டோரின் உரிமையாளரான கிருஷ்ணனுக்கு சிரிப்பதா இல்லை அழுவதா என்றே தெரியவில்லை. இதையெல்லாம் என்கிட்ட தான் சொல்லணுமா? ஸ்டோருக்கு ஃபோன் பண்ணினா வீட்டுல கொண்டு வந்து கொடுத்துட போறாங்க. என்னவோ அடுத்த கடையில் போய் வாங்கிக்கிட்டு வருகிறதை போல சொல்லி வைக்கிற. நீ மாறவே மாட்டியா? எனக்கு இப்படித்தான் சொல்ல வரும். சரி சரி, கொடுத்தனுப்புறேன். வியாபாரிகள் சங்கத்திலே முக்கியமான மீட்டிங் இருக்குடி. நான் தானே செக்ரட்டரி, அதனால சீக்கிரமா போயாகணும். ஆளை விடுகிறியா? நான் பிடிச்சுக்கிட்டா இருக்கேன். கோபமா? தாயின் கன்னத்தை செல்லமாக தட்டி கொண்டிருந்த தகப்பனாரை பார்த்தபடி தன் காரில் ஏறி ஸ்டார்ட் செய்த ஹரிணியின் மனதில் ஒரே ஒரு எண்ணம் தான் அப்போது ஓடிக்கொண்டிருந்தது. அம்மாவின் மேல் அப்பா காட்டும் மாறாத காதலை எனக்கென்று வரும் என் கணவனும் என் மேல் காட்டுவானா? ஏனோ இந்த நினைவில் அவளது இதயம் வலித்தது. நரேந்திரனின் டைரி குறிப்பு. அவள் கூந்தலில் ஒற்றை ரோஜா இருந்தது. அடர்த்தியான கரும் நிறத்துடன் அலைபாயும் கூந்தலை நீளமாக பின்னலிட்டிருந்தாள். அந்த ஒற்றை பின்னலும் காதோரமாக செருகியிருந்த ஒற்றை ரோஜாவும் என்னை அலைக்கழித்தது. அவளுடன் பேச நான் ஆசைப்பட்டேன். அவளது அழகும் மென்மையும் ததும்பும் இயல்பில் நான் வசீகரப்படுவதை உணர்த்திவிட துடித்தேன். ஏனோ என்னால் அது முடியவில்லை. எது என்னிடமிருந்து அவளை விலகி நிற்க வைத்தது? ரவுடியை போன்ற என் தோற்றமா? இல்லை, ரவுடியாக நான் இந்த இன்ஜினியரிங் காலேஜில் அறியப்படுகிறேன் என்பதினாலா? நேற்று வரை என்னை கண்டதும் மற்றவர்களின் கண்களில் தோன்றும் பயம் எனக்குள் ரகசிய சந்தோஷத்தை உற்பத்தி செய்தது. இன்று அப்படி இல்லை. இந்த ரவுடியின் மனதிலும் காதல் வரும். அது அவளிடம் மட்டும் மையம் கொள்ளும். அவளை அணைத்து முகம் முழுதும் முத்தம் பதித்து ஆண்டுவிட துடிக்கும் என்பதை இன்றுதானே நான் கண்டு கொண்டேன். என்று அவள் கண்டு கொள்வாள். அந்த பிரம்மாண்டமான கட்டிடத்தின் உச்சியில் நியான் விளக்கின் வெளிச்சத்தைப் போல கரும்பச்சை நிற கிரானைட் கற்களின் மத்தியிலே பொன்னிறத்தில் தாமஸ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் என்ற எழுத்துக்கள் ஒளிர்ந்தன. அதன் முன்னால் இருந்த அகன்ற மைதானத்தின் மத்தியில் செயற்கை நீரூற்றி பீரிட்டு மேலே எழுந்து அதன் வட்டத்துக்குள்ளேயே விழுந்து மறைந்தது. அந்த வளாகத்தினுள் காரை செலுத்தினாள் ஹரிணி. ஹாய் ஹரிணி. எதிரே வந்த தீபக்கின் முகத்தில் வெளிச்சம் தெரிந்தது. ஹாய். புன்சிரிப்புடன் அவனை கடந்தாள் ஹரிணி. கண்ணாடி கதவின் அருகே நின்று கொண்டிருந்த சூர்யாவின் முகத்தில் கடுமை தெரிந்தது. அவனை கண்டதும் ஹாய் சொன்ன ஹரிணி அவனின் கடுமைக்கான காரணம் புரியாமல் திகைத்தாள். வாட் ஹேப்பன் சூர்யா? அவனிடம் என்ன பேசின? எவனிடம்? தீபக்கிடம். ஹாய் சொன்னா, பதிலுக்கு ஹாய் சொன்னேன். அதையும் தான் ஏன் சொல்கிற? அவன் சொன்னால் பதிலுக்கு சொல்ல வேணாமா? வேண்டாம். ஏன்? நோ மோர் கொஸ்டின். சொல்லாதன்னா சொல்லாத. ஐ டோன்ட் லைக் இட். உனக்கு எதுதான் பிடிக்கிறது? மனதிற்குள் பொறுமினாள் ஹரிணி. அவளையே அவனுக்கு பிடிக்கவில்லையோ என்ற சந்தேகம் எப்போதையும் போல அப்போதும் அவள் மனதை அரிக்க ஆரம்பித்தது. அவனது நடையுடை பாவனைகளும் முகமும் உணர்த்தும் கண்ணியவான் என்ற பிம்பம் பொய்மையான ஒன்றென அவள் அறிந்து வெகு நாள்களாகிறது. அவளுடன் அறிமுகமான போது அவன் காட்டிய பிம்பம் இப்போது அவனிடம் இல்லை. எதனால் அது நிகழ்ந்தது என்று அவளால் அனுமானிக்க முடியவில்லை. ஒருவேளை மேரேஜ் பிக்ஸ் ஆகிடுச்சு, இனி இவளால் என்ன பண்ண முடியும்னு இவன் நினைக்கிறானோ? அவள் உதடுகளை கடித்துக்கொண்டு மௌனமாக அவனை ஏறிட்டாள். அழகிய அவனின் முகத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கும் வக்கர முகம் அவளுக்கு மட்டுமே புலப்பட்டது. ஏனோ அன்று காலையில் சரளாவை பார்த்து இமை சிமிட்டிய கிருஷ்ணனின் முகம்
அவள் மனதில் வந்து போனது. அப்படி ஒரு வாழ்க்கை அவளுக்கு சாத்தியப்படக்கூடும் என்ற நம்பிக்கையை சமீப காலமாக அவள் இழந்து கொண்டிருந்தாள். ஒருவேளை அவள் நினைவு பலித்திருந்தால் அது சாத்தியப்பட்டிருக்கலாம். அங்கே உட்கார்லாமா? மாலை நேரத்தில் மட்டும் இயங்கும் அந்த கார்டன் ரெஸ்டாரண்டின் புல்வெளி அவளை மயக்க அந்த புல்வெளியின் மையத்தில் இருந்த நாற்காலிகளை அவள் காட்டினாள். எதுக்கு அந்த டேபிளை சூஸ் பண்ணன? அவன் குரலில் கடுமை இருந்தது. அதுக்கு பக்கத்துல பாருங்களேன். வெண்மை நிறத்தில் நீண்ட காதுகளோடு குதித்து ஓடிய முயல்குட்டிகளை ரசித்தபடி கூறினாள் ஹரிணி. நினைச்சேன் அவனுங்களை நீ பார்க்க இந்த இடம்தான் தோதுன்னு. அவன் பேச்சில் அதிர்ந்து போனாள் ஹரிணி. எவனுங்களை பார்க்க? அவன் பார்வை போன திக்கில் அவளும் பார்வையை போகவிட்டாள். அங்கே இவர்களை திரும்பி கூட பார்க்காமல் 4 இளைஞர்கள் அரட்டை அடித்தபடி சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். எவ்வளவு கேவலமாக என்னை இவன் எடை போட்டிருக்கிறான். அவளுக்கு சுரீர் என்று மனம் வலித்தது. அந்த சூழ்நிலையால் மனதுக்குள் ஏற்பட்ட உற்சாகம் நொடிப்பொழுதில் காற்றில் கரைந்துவிட்ட கற்பூரத்தை போல மறைந்து விட்டது. அவள் சட்டென்று திரும்பி காருக்குள் ஏறி ஸ்டார்ட் பண்ணிவிட்டாள். அவன் தடுக்கவில்லை. புயல் வேகத்தில் கிளம்பி போன அவளின் காரையே உற்று பார்த்தபடி அசையாமல் நின்று கொண்டிருந்தான். இது போன மாதம் நிகழ்ந்த நிகழ்வு. இந்த ஸ்டட் புதுதா? அழகா இருக்கா? அவள் ஆர்வத்துடன் வினவியதற்கு சூர்யா பதில் சொல்லவில்லை. மாறாக அவளது கழுத்தில் இருந்த அட்டிகை போன்ற அமைப்புடைய நகையை உற்று பார்த்து கொண்டிருந்தான். இந்த செயினும் இதோட சேர்ந்த செட்டா? எஸ், மேட்சா இருக்குல்ல? அவளின் அழகை அவன் ரசிக்கிறான் என்ற நினைவில் இயல்பாக அவள் கேட்டாள். எவனை மைக்க இப்படி அலங்காரம் பண்ணிட்டு வந்திருக்க? அவன் நிறுத்தி நிதானமாக கூர்மையாக கேட்டான். அவன் விழிகளில் குரூரம் மின்னியது. அதன் கொடூர வெளிப்பாட்டில் துடித்து போனாள் ஹரிணி. சூர்யா, எதுக்கு சத்தமா பேசுற? உன் மனசை நான் கண்டுபிடித்து விட்டேன்ற ஆத்திரமா? அவன் உமிழ்ந்த வார்த்தைகளால் அவனை உமிழ்நீரை பார்ப்பதை போல அருவருப்புடன் பார்த்தாள் ஹரிணி. இவன் மனசில் தான் எத்தனை அழுக்கு இருக்கு. என்ன பாக்குற? அந்த வர்மா பயல மயக்கத்தானே இந்த அலங்காரம்? வர்மா பயல் என்று சூர்யாவினால் அழைக்கப்படுகின்ற வர்மாவாக்கப்பட்டவர் அந்த கம்பெனியின் எம்டி. அவரின் ஜெனரல் மேனேஜராக வேலை பார்க்கும் சூர்யா அவர் முன் காட்டும் அடக்கமும் மரியாதையும் உயர்வானதாக இருக்கும். அவரின் முன்னால் பவ்யம் காட்டிவிட்டு ஹரிணியிடம் அந்த பயல் என்று சொல்லும் அவனின் தன்மை ஹரிணியை சுட்டது. இந்த பேச்சை அவள் ரசிக்கவில்லை. சூர்யா, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஐ டோன்ட் மைண்ட். வாட் கேன் யூ டூ? என்ன செய்வாய் என்று அவன் கேட்கிறான். என்ன செய்துவிட முடியும் முன்னால் என்ற ஆணவமும் அகங்காரமும் அவன் வார்த்தைகளில் வெளிப்படுகின்றன. அவளால் என்ன செய்ய முடியும்? அவனது விகாரமான மனத்தை வெளிப்படுத்தும் முகத்தை பார்க்க பார்க்க எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஆக்ரோஷம் அவள் மனதில் பீறிட்டது. திருமணத்திற்கு இன்னும் 60 நாட்கள் தான் பாக்கி இருந்தன. திருமண நிச்சயதார்த்தத்தை ஊரும் உறவும் அறிய இரு வீட்டாரும் நடத்தி முடித்து விட்டிருந்தார்கள். நன்றாக யோசிக்கும் போது திருமணம் உறுதியாக நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்த பின்னால் தான் சூர்யா தன் சுயரூபத்தை காட்டுகிறான் என்பதை ஹரிணியால் புரிந்து கொள்ள முடிந்தது. எதையும் செய்ய முடியாத கையாலாகத்தனத்துடன் அன்று அவள் வீடு திரும்பினாள். சோர்ந்திருந்த மனதின் துயரத்தில் அவளுக்கு பசிக்கவில்லை. ஆனாலும் சரளாவின் கோபத்திற்கு பயந்து சாப்பிட்டேன் என்று பேர் பண்ணிவிட்டு உறங்கப் போனாள். எப்படிப்பட்ட இழிவான வாழ்க்கை அவளுக்கு காத்திருக்கிறது என்ற நிலையில் கண்ணீர் பொங்கியது. கன்னங்களை நனைத்த கண்ணீருடன் அவள் தூங்கி போன நள்ளிரவில் தான் அது நிகழ்ந்தது. அழாதே ஹரிணி. அவளது காதுகளில் கிசுகிசுப்பான அந்த குரல் ஒலித்தது. வலிமையான ஆண்கரம் ஒன்று அவளது கண்ணீரை துடைத்து விட்டது. ஹரிணி அலறி கண் விழித்தாள். அறையில் யாருமே இல்லை. நரேந்திரனின் டைரி குறிப்பு. அவளை நிழலாக பின்தொடர்ந்தேன். தோழிகளுடன் பேசியபடி அவள் சிரிக்கும் சிரிப்பின் உதட்டுச் சுளிப்பு, வகுப்பறையில் பாடம் கேட்டபடி அவளது பார்வை சுழலும் சுழற்சி, பாதையோர செடிகளின் மீது கைகளை படரவிட்டு அலையும் அலைவு என்று அவளின் அன்றாட செயல்களை என் மனதில் படம் பிடித்து நினைவு குவியல்களில் சேகரித்தேன். ஒரு நாள் அவள் அருகே நெருங்கி போனேன். லைப்ரரியில் கூட்டம் அதிகம் இல்லை. அவள் படிப்பில் ஆழ்ந்திருந்தாள். அவள் முன்னால் உட்கார்ந்து அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தேன். குத்துவிளக்கின் சுடரை போல அமைதியும் தெய்வீகமும் தவழ்ந்து கொண்டிருக்கும் முகம். இப்படிப்பட்ட அற்புதமான அழகை என் கைகளில் ஏந்தி அனுபவிக்கும் நாள் வருமா என்று தவித்தேன். அவள் புத்தகத்திலிருந்து இயல்பாக பார்வையை உயர்த்தி எதிரில் அமர்ந்திருந்த என்னை பார்த்தாள். அடுத்த நொடியில் அவள் முகமும் கண்களும் பயத்தில் ஆழ்ந்தன. அவளது பார்வையின் மிரட்சியை காண சகிக்காமல் எழுந்து வந்து விட்டேன். அறை முழுவதும் பார்வையை சுழலவிட்டாள் ஹரிணி. பூட்டிய அறைக்குள் யார் வர முடியும்? தெளிவாக உணர்ந்த அந்த குரலும் கண்ணீரை துடைத்துவிட்ட கைகளின் ஸ்பரிசமும் எதுவும் பொய்யில்லை என்று அவளுக்கு சொல்லின. ஹரிணிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இது போன்ற அனுபவம் இன்றுதான் ஏற்பட்டிருக்கிறது என்றாலும் வேறொரு அமானுஷ்ய அனுபவத்தை கடந்த 6 வருடங்களாக அவள் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறாள். அவள் இன்ஜினியரிங் படித்துக் கொண்டிருந்த முதல் வருட இறுதியில் அவளுக்கு அந்த அமானுஷ்யம் அறிமுகமானது. ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்த ஹரிணி
யாரோ தட்டி எழுப்பியதை போல கண்விழித்த போது அவளது முகத்துக்கு வெகு அருகாமையில் இருந்த புகை போன்ற அந்த வடிவம் மேலே எழும்பியது. பேச வாய் வராமல் எல்லையற்ற பிரமிப்புடன் விழி விரிய அந்த வடிவத்தை கூர்ந்து கவனித்தாள் ஹரிணி. புகை வடிவத்தில் இருந்த அந்த அது எதுவென்று அவளால் அனுமானிக்க முடியவில்லை. அது சுருண்ட நூல் பந்தை போல கொச கொசவென்று தெரிந்தது. அவள் பார்த்து கொண்டிருக்கையிலேயே கன நேரத்தில் காணாமல் போய்விட்டது. ஹரிணி கண்களை கசக்கிவிட்டு எழுந்து உட்கார்ந்தாள். நடந்த அனுபவத்தை அவளால் நினைத்து பார்க்க கூட முடியவில்லை. அப்போது அவளுடைய அக்காவுக்கும் அண்ணனுக்கும் திருமணமாகி இருக்கவில்லை. மறுநாள் சாப்பாட்டு வேலையின் போது முதல் நாள் இரவின் அமானுஷ்ய அனுபவத்தை ஹரிணி விவரித்தாள். தூங்க போறதுக்கு முன்னாடி ஏதும் பேய் படம் பாத்தியாமா? கிருஷ்ணன் யோசனையுடன் கேட்டார். தூக்க கலக்கத்தில் கண் முழிச்சிருப்பா, எதையாவது பார்த்துட்டு உலர்கிறா. அவளுடைய அக்கா ஷாலினி எளிதாக சொன்னாள். ஏதாவது பிரம்மையாயிருக்கும், எல்லாம் உன் மனப்பிரமை தான், சரளா சமாதானப்படுத்தினாள். இதுக்குதான் அதிக நேரம் முழிச்சு படிக்காதேன்னு சொல்கிறேன். இப்ப பாத்தியா, கெட்ட கெட்ட கனவா வருது. கார்த்திக் அதை கனவென்று சொன்னான். ஆக மொத்தம் யாருமே அவளுடைய அந்த அமானுஷ்ய அனுபவத்தை நம்ப தயாராக இல்லை. அதற்கு மேல் அவளிடம் அதை உண்மை என்று வாதாட ஹரிணிக்கு விருப்பமும் இல்லை. விட்டுவிட்டாள். ஒரு வாரம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடியது. மறுவாரத்தில் அதை போல ஆழ்ந்த தூக்கத்தில் விழிப்பு வந்தது. இந்த முறை அவள் அருகே ஆரஞ்சு வண்ண பூவின் இதழ்களின் குவியல் தென்பட்டது. அவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே குவியல் உயர்ந்தது. பூவின் இதழ்கள் பரவலாகி அறையின் மேற்கூரை முழுவதும் படிந்து பின் மறைந்தது. இப்போது அவள் ஷாலினியிடம் மட்டும் சொன்னாள். அவள் கவலையாக இவள் முகம் பார்த்துவிட்டு நெற்றியில் கை வைத்து, ஆர் யூ ஆல்ரைட் ஹரிணி என்று கேட்டு வைத்தாள். எனக்கு என்ன குறை? அடிக்கடி இப்படி சொல்றியே, வேணும்னா ஒரு சைக்காட்ரிஸ்ட பார்த்து ஒப்பீனியன் கேட்கலாமா? அதற்கு பின்னரும் அவளிடம் தான் பார்த்தது உண்மைதான் என்று வலியுறுத்த ஹரிணிக்கு என்ன பைத்தியமா பிடித்திருக்கிறது? அவள் ஊமையாகி போனாள். சில வாரம் அந்த புகை போன்ற தோற்றம் அவள் கண்களுக்கு தெரியும். சில நாட்களுக்கு என்னவோ விடுப்பு எடுத்துக் கொண்டதை போல அவள் கண்களுக்கு தட்டுப்படாமல் விலகி இருக்கும். அவள் அப்பாடி என்று ஆஸ்வாசமாக மூச்சு விட்டு விட்டால் போதும். அன்று இரவே ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்து அவளை எழுப்பி அந்தரத்தில் புகையாக மேற்கூரை மீது படிந்து நிற்கும். போக போக ஹரிணி அந்த அமானுஷ்ய அனுபவத்திற்கு பழகிவிட்டாள். ஆழ்ந்த உறக்கத்தில் அவளுக்கு விழிப்பு வருவதும் அவளது முகத்துக்கு அருகாமையில் இருக்கும் புகை போன்ற வடிவம் மிதந்து எழுந்து விலகி மறைவதும் வழக்கமாகி போனது. மறந்தும் இதை அவள் வீட்டில் இருந்த மற்றவர்களிடம் சொல்லவில்லை. எதுக்கு வம்பு, எனக்கு பைத்தியம்னு முடிவு கட்டி சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கொண்டு போய் விட்டுடுவாங்க. அது தேவையா? அதுக்கு இந்த புகையே தேவலாம். அந்த புகை போன்ற வடிவத்தால் அவளுக்கு யாதொரு தொந்தரவும் ஏற்படவில்லை எனும் போது அதை பற்றி மற்றவர்களிடம் சொல்ல வேண்டிய அவசியம்தான் என்ன? அது பாட்டுக்கு தேமேன்னு வந்துட்டு தேமேன்னு மறைஞ்சு போயிடுது. இம்சை தராத அமானுஷ்யத்தை ஏன் காட்டி கொடுக்க வேண்டும்? ஹரிணியின் மனம் நியாயம் பேச அவளும் அந்த நியாயத்திற்கு கட்டுப்பட்டு பேசாமல் இருந்து விட்டாள். அப்படி ஒரு எழுதப்படாத உடன்படிக்கையை கண்ணுக்கு தெரியாத புகை விடுவித்திரம் போட்டுவிட்டு ஹரிணியும் அமைதியாக தூங்கி எழுந்து கொண்டிருந்தாள். 6 வருடங்களாக அந்த அமானுஷ்யத்தின் நிழல் அவளை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இடையில் எத்தனையோ மாறுதல்கள். பழைய வீட்டை வாடகைக்கு விட்டுவிட்டு கிருஷ்ணன் கட்டிய புது வீட்டிற்கு அவர்கள் குடிபோனார்கள். இங்கே அதுவரை சான்ஸே இல்லை என்ற நிச்சயத்தோடு ஹரிணி உறங்கிட, அப்படியெல்லாம் நீ அதீத ஆசை வைத்து விடாதே என்று சொல்லாமல் சொல்வதை போல அன்று இரவே ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தவளை தட்டி எழுப்பியது அது. கண் விழித்தவளின் முகத்தருகே ஒரு காகித பந்து பறந்து போக, இங்கேயும் வந்துட்டியா என்று தலையில் கை வைத்துக் கொண்டாள் அவள். இதையெல்லாம் விட பரவாயில்லை, அவள் டூருக்கு போனாலும் அங்கேயும் அது வந்து தட்டி எழுப்பியதைத்தான் அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஹரிணியின் வீட்டில் அவள் தனி அறையில் படுத்திருப்பாள். அந்த அது எழுப்பும் போது விழி விரிய ஆவென்று வாய்ப்பிழந்து எழுந்து அமர்ந்து விட்டதை வெறித்து பார்த்து அது கலைந்து வெறுமையானவுடன் படுத்து விடுவாள். அங்கே அப்படி இல்லை. ஒரு பெரிய ஹாலில் வரிசையாக மெத்தை விரிப்புகளை விரித்து கம்பளிகளை போர்த்தி மாணவிகள் தூங்கிக் கொண்டிருக்கையில் அவளை மட்டும் வெகு உரிமையாக தூக்கத்தில் இருந்து அது எழுப்பி உட்கார வைத்தால் எப்படி இருக்கும்? அதிலும் வேறு அவளுக்கு பக்கத்தில் இருந்த மாணவி ஹரிணியின் அதிர்ச்சியான முகபாவத்தை பார்த்து தொலைத்து விட்டாள். ஹேமா, நேற்று நைட் இவன் நடுராத்திரியில எழுந்திருச்சு உட்கார்ந்து ஒரு மார்க்கமா முழிச்சுக்கிட்டு இருந்தாடி. ஹேமாவின் செவிக்கு போன செய்தி அவளது வாய் வழியே இடம் மாறி இறக்கை கட்டி பறந்தது. அடுத்த சில நிமிடங்களில் அனைத்து மாணவிகளுக்கும் மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பாதுகாப்பாக வந்திருந்த ஆசிரியர்களுக்கும் செய்தி பரவிவிட்டது. ஹரிணி, ஆர் யூ ஆல் ரைட்? ஷாலினி கேட்ட கேள்வியை அவர்கள் மாறி மாறி கேட்க, கண்ணுக்கு தெரியாத அதை உன்னை யார் இங்கே வர சொன்னது என்று மனதிற்குள் திட்டி தீர்த்தாள் ஹரிணி.
நரேந்திரனின் டைரி குறிப்பு. என்னவோ தெரியவில்லை, அவள் வாடி திரிந்தாள். அவளுடைய வகுப்பு மாணவியை அழைத்து விசாரித்தேன். மனோகர் அவளை தொந்தரவு செய்ததாக கூறினாள். எனக்கு வெறி பிடித்தது. அந்த மனோகரிடம் நேருக்கு நேராக மோதினேன். அவள் என் காதலி என்று சொன்னேன். அதற்கென்ன என்கிறான் அவன். அவனுக்கு அவளை காதலிக்கும் உத்தேசம் இல்லையாம். வேறு எதற்காக அவளை பின்தொடர்ந்து தொந்தரவு செய்கிறாய் என்று கேட்டால் அவளை ஒரு நாள் மனைவியாக்கி கொள்ளும் உத்தேசம் என்று என்னிடமே சொல்கிறான். அவனை அடித்து துவைத்து விட்டேன். குற்றுயிராய் கிடந்தவனை அவனுடைய ஆள்கள் வந்து அள்ளி கொண்டு போனார்கள். அரசியல்வாதியின் மகன், உனக்கு எதற்கு வம்பு என்று என் நண்பர்கள் சொல்கிறார்கள். எதற்கு வம்பு என்று என்னவள் அவமானப்படுவதை நான் பார்த்து நிற்பதா? இப்படியாகப்பட்ட ஒரு உறவு ஹரிணிக்கும் ஒரு அமானுஷ்ய வடிவத்துக்கும் இடையில் நீண்ட காலமாக இருந்து வந்தது. நாளடைவில் அதை பற்றிய யோசனைகளை அறவே ஒதுக்கி வைத்துவிட்டு வாழ்க்கையின் ஓட்டத்தில் கலந்து விட்டாள் ஹரிணி. படிப்பை முடித்தாள். காத்திருந்த கேம்பஸ் இன்டர்வியூ வேலைக்கு போனாள். போன இடத்தில் சூர்யாவின் கண்ணில் பட்டு தொலைந்தாள். அவன் காதல் சொல்லி அது கல்யாணம் வரை போய் நின்று நிச்சயதார்த்தமும் ஆனது. அதுவரை ஊடும் பாடும் கண்ணுக்கு தட்டுப்பட்டு விட்டு அது மறைந்துவிடும். ஹரிணியும் அதை பற்றி அலட்டிக் கொள்ளாமல் வேலைகளில் ஆழ்ந்து விடுவாள். ஆனால் அவளின் அப்போதைய அனுபவத்தில் அவள் ஆடி போயிருந்தாள். அவளது செவிகளில் ஆறுதல் வார்த்தைகளை உதிர்த்து அவளது கண்ணீரை துடைத்து விட்டது யாரென்று தெரியாமல் அவள் மனம் அலைப்பாய்ந்தது. நிச்சயம் இது கனவில்லை. அவள் நெஞ்சம் நடுங்கியது. அதே நினைவோடு அவள் உறக்கமில்லாமல் அந்த இரவை கடந்தாள். இமையெல்லாம் வீங்கி இருக்கே, என்னாச்சுமா? சரளா தான் மகளின் முகத்தில் தெரிந்த மாற்றத்தை முதலில் கண்டுபிடித்தார். நத்திங் மா, ஹரிணி முணுமுணுத்தாள். என்ன நத்திங்? படித்துக் கொண்டிருந்தாலாவது பரவாயில்லை, கண் விழிச்சு படித்தேன்னு சொல்லலாம். இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கிற ஸ்டேஜ்ல இப்படி கண் வீங்கி கிடந்தா இட்ஸ் நாட் நத்திங், இட்ஸ் ஹேவ் சம்திங். சொல்லு, என்னாச்சு? ஒண்ணுமே ஆகலைப்பா. நைட்டு புக்கு படிச்சேன், தூங்க லேட் ஆயிடுச்சு. என்ன புக்? பொன்னியின் செல்வன். ஏமா, அதை தொட்டால் கீழே வைக்கவே முடியாது. அதை விடிய விடிய படிச்சுட்டு இப்படி கண்ணை வீங்க வச்சுட்டியே. படிக்கணும்னு தோணுச்சுப்பா, ஆரம்பிச்சேன். நீங்க சொன்னதை போல கீழே வைக்க முடியல. நல்ல பொண்ணு போ. வீட்டில் எளிதாக சமாதானம் அடைந்து விட்டார்கள். ஹரிணி மனதின் பயத்தை வெளியில் சொல்ல முடியாமல் மனதிற்குள்ளேயே பூட்டி வைத்துக் கொண்டு கம்பெனிக்கு கிளம்பினாள். ஹாய் ஹரிணி. தீபக் சிரித்த போது அவனை புறக்கணிக்க நினைத்த ஹரிணி இறுகிய முகத்துடன் அவள் என்ன செய்ய போகிறாள் என்று பார்த்து கொண்டிருந்த சூர்யாவை கவனித்தாள், நிதானித்தாள். அவனை கடுப்படிக்கும் ஆசை அவளுக்குள் கிளர்ந்தது. ஆர்டரா போடுகிறாய்? உன் கண் முன்னால் நான் யாருக்கும் ஹாய் சொல்லக்கூடாதா? ஹாய் தீபக். வாய் நிறைய சிரித்தாள் ஹரிணி. அவளது சிரிப்பை எதிர்பார்த்திராத தீபக் திக்குமுக்காடி போய்விட்டான். யூ லுக் வெரி பியூட்டி டுடே. அவன் வழிய இஸ் இட்? தேங்க் யூ வெரி மச் என்று அலட்டிக் கொள்ளாமல் அவனது பாராட்டை அங்கீகரித்தாள் ஹரிணி. சூர்யாவின் முகம் கருத்து விட்டது. அதை வெகு சந்தோஷத்துடன் பார்த்தபடி அவனை கடந்து போனாள் அவள். என்னையா டார்ச்சர் பண்ணுகிறாய்? அவள் முகம் இறுகியது. நரேந்திரனின் டைரி குறிப்பு. அவள் மேல் எனக்கு இருக்கும் காதல் வளர்ப்பிறை போல வளர்ந்து கொண்டே போகிறது. அதை அவளுக்கு தெரிவிக்கத்தான் வழியில்லை. எனக்கு தெரியாத வழியா என்று எனக்குள்ளேயே ஆச்சரியம் ஏற்படுகிறது. எப்பேற்பட்ட வீரனும் கோழையாகும் ஒரே யுத்தகலம் காதல் யுத்தகலம் தான். அவளிடம் சொல்ல நினைத்து அருகில் நெருங்கினால் அவள் மிரண்டு விழிக்க விலகி நிற்கிறேன். இதற்கு ஒரு முடிவில்லையா என்று அலுப்பாக இருந்தது. ஆனாலும் அவளை காதலிக்க எனக்கு அலுக்கவில்லை. அவள் பேச்சிலும் சிரிப்பிலும் இயல்பிலும் தெரித்து விழும் மென்மையில் என்னையே நான் தினம் தினம் இழக்கிறேன். அந்த வாரம் முழுவதும் சூர்யாவை புறக்கணித்தாள் ஹரிணி. அவன் இருப்பதையே மறந்தவளைப் போல தன் போக்கில் வேலைக்கு வந்தாள். வேலை செய்தாள். கூட வேலை பார்ப்பவர்களிடம் சிரித்து பேசினாள். மறந்தும் அவனிடம் சாதாரணமாக கூட பேசாமல் வீடு திரும்பினாள். அவனும் அவளை அணுக முயலவில்லை. அந்த வார இறுதியில் இரவு வீடு திரும்பிய கிருஷ்ணனின் முகம் கவலையில் ஆழ்ந்திருந்தது. வந்ததும் வராததுமாக ஹரிணி எங்கே என்று கேட்டார். ஹால் சோபாவில் குத்துக்காலிட்டு சுருண்டு டிவி பார்த்து கொண்டிருந்த ஹரிணி என்னப்பா என்று நிமிர்ந்தாள். உனக்கும் சூர்யாவுக்கும் இடையில் என்னமா பிரச்சனை? அவரின் கேள்வியில் டைனிங் டேபிளில் உட்கார்ந்திருந்த கார்த்திக்கும் ஆஷாவும் திரும்பி பார்த்தார்கள். ஏங்க, என்னாச்சு? ஏன் இப்படி கேக்குறீங்க? சரளா பதறினாள். என்னவோ நடந்திருக்கிறது என்பதை யூகித்துக் கொண்ட ஹரிணி ஒரு பிரச்சனையும் இல்லையேப்பா என்றாள். ஐ கான்ட் பிலீவ் இட். கிருஷ்ணன் மகளுக்கு எதிரே அமர்ந்து கொண்டார். என்ன ப்ராப்ளம்பா? கார்த்திக் எழுந்து வந்தான். இன்னைக்கு மாப்பிள்ளை நம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு வந்திருந்தார். கார்த்திக். யார்? சூர்யாவா வந்திருந்தது? நீயும் ஏண்டா என்ன படுத்துற? அவர்தானே ஹரிணிக்கு நிச்சயம் பண்ணிருக்கிற மாப்பிள்ளை. கிருஷ்ணன் கோபப்பட்டார். நீங்க ஒரு பெண்ணை மட்டும் பெற்றிருந்தா அவன் ஏதும் கேட்டிருக்க மாட்டான். 2 பெண்ணை பெற்றிருக்கீங்களே, அதனால யாருன்னு கேட்கிறான். இப்ப அதுவா பிரச்சனை? அவரு எதுக்கு வந்திருந்தார்னு சொல்லுங்க. சரளா கோபப்பட்டாள். நேரங்கெட்ட நேரத்துல இவன் எதையாவது எகனைக்கு முகனையா கேட்க கூடாதுரி. நானே நொந்து போய் வந்திருக்கேன்.
கிருஷ்ணன் கடுமையான குரலில் பேசினார். நொந்து போகிறதை போல இப்ப என்ன நடந்துருச்சு? சரளா கவலையுடன் கேட்டாள். மாப்பிள்ளை கல்யாணத்தை நிறுத்தச் சொல்கிறார். என்னது? சரளா பதற அவாடி என்று நிம்மதியாக ஒரு விடுதலை உணர்வை அனுபவித்தாள் ஹரிணி. ஏனாம் நடத்துனா கல்யாணத்தை நடத்துறதுக்கும் நிறுத்துனா கல்யாணத்தை நிறுத்துறதுக்கும் நாம என்ன கிள்ளுக்கீரைகள்னு அவர் நினைத்தாரா? கார்த்திக் இறைந்தான். பொறுங்க, அதனாலதான் மாமா வந்ததும் வராதுமா ஹரிணியை கேட்டிருக்கார். ஆஷா ஹரிணியை பார்த்தாள். உன் வேலையை பார் என்ற பதில் பார்வையை ஹரிணி பார்த்தாள். உங்க பெண்ணுக்கும் எனக்கும் சரிப்பட்டு வராதுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் கார்த்திக். கிருஷ்ணன் புலம்ப இப்போது கார்த்திக் தங்கையை பார்த்தான். ஆஷாவை பார்த்த பார்வையை அண்ணனிடம் பார்க்க முடியாமல் ஹரிணி பார்வையை தழைத்துக் கொண்டாள். என்ன நடந்தது ஹரிணி? ஒன்றுமே நடக்கலைனா அப்புறம் எதுக்காக சூர்யா அப்படி சொல்லி இருக்கிறார்? எனக்கு என்ன தெரியும்? இது பொறுப்பில்லாத பேச்சு. நீயும் அவரும் ஒரே கம்பெனில தான் வேலை பாக்குறீங்க. அப்புறம் உனக்கு தெரியாம எப்படி போகும்? அவரை கவனிக்கிறது தான் என் வேலையா? அதுக்கா எனக்கு சம்பளம் கொடுக்கறாங்க? நரேந்திரனின் டைரி குறிப்பு. சினிமாவுக்கு போயிருந்தேன். எதேச்சையாக பார்த்தால் எனக்கு முன்வரிசையில் அவள் அமர்ந்திருக்கிறாள். கூட இருந்தது அவளது அக்காவாம். அவள் பேச்சிலிருந்து அது தெரிந்தது. காலேஜில் இருந்ததை விட இங்கே வேறு விதமாக தெரிந்தாள். படத்தின் ஒவ்வொரு கட்டத்தையும் ரசித்து பார்த்தாள். ஊடே அவளுடைய அக்காவிடம் மெல்லிய குரலில் பேசினாள். படத்தை அவள் பார்த்து கொண்டிருக்க அவளை நான் பார்த்து கொண்டிருந்தேன். திரைப்படத்தின் மெல்லிய வெளிச்சத்தில் அவள் தேவதையைப் போல இருந்தாள். அவளின் கூந்தலில் இருந்து வந்த மல்லிகையின் நறுமணத்தில் நான் மயங்கி போனேன். இப்படி ஒரு பேரானந்தம் எனக்கு தினமும் கிடைக்குமா? கடவுளிடம் கேட்டேன். கிருஷ்ணனின் முகத்தில் அதுவரை கண்டறியாத கடுமையினை ஹரிணி கண்டாள். நீ உன் மனதில் என்ன நினைத்துட்டு இருக்க? அப்பா பேசாதே. வலை போட்டு தேடினாலும் இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்குமா? தானாய் அமைந்திருக்கிற அருமையான சம்பந்தம் இது. இதை உன் வரட்டு பிடிவாதத்தால் கெடுக்க பாக்குற. இல்லப்பா. என்ன நொல்லப்பா? ஒரு மாதிரியான ஆள் கிட்ட அளவாய் பேசுன்னு மாப்பிள்ளை சொன்னாராம். அதுக்கு நீ முகத்தை திருப்பிக்கிட்டியாமே. எப்பேற்பட்ட குற்றச்சாட்டு இது? ஒரு மாதிரியான ஆள் யார்? சூர்யாவா தீபக்கா? இதை சொல்லி புரிய வைக்க முடியுமா? சூர்யா என்ன மாதிரியான கேள்விகளை கேட்டான் என்று இவர்களிடம் சொல்லிவிட முடியுமா? சொன்னால் தான் நம்புவார்களா? அவள் நினைத்து கொண்டிருக்கையிலேயே அவர் பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் என்று சர்டிபிகேட் கொடுத்தார் கிருஷ்ணன். தங்கையின் கன்றி போன முகத்தை யோசனையுடன் பார்த்தான் கார்த்திக். அவரை ஒரேடியா அப்படி சொல்லிவிட முடியாதுப்பா. ஏண்டா அப்படி சொல்ற? அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கமாவது இருக்கா? சிகரெட்டு, தண்ணி. சிகரெட் பிடிக்காதவனும் தண்ணி அடிக்காதவனும் தான் ஜென்டில்மேனா? பிளீஸ் பா. ஹரிணி சைட்லயும் என்ன நடந்ததுன்னு கேளுங்க. நான் கேட்டேனா இல்லையா? இவள் பதில் சொல்லாமல் இருக்கிறதை பார்த்தா மாப்பிள்ளை சொல்கிறது உண்மையா இருக்குமோன்னு தானே தோணுகிறது. ஹரிணி சட்டென்று எழுந்து அறைக்குள் போய் அடைந்து கொண்டாள். அவளுக்கு எங்கேயாவது ஓடிவிட வேண்டும் போல இருந்தது. கண்காணாத தூரத்துக்கு ஓடிவிட வேண்டும். சூர்யாவின் கண்காணாத தூரத்துக்கு தப்பி ஓடிவிட வேண்டும். கட்டிலில் சுருண்டு படுத்திருந்தவள் அறை கதவு தட்டப்படவும் எழுந்து திறந்தாள். அழுதியா? ஹரிணி பதில் சொல்லவில்லை. இதோ பார் ஹரிணி, நிச்சயம் பண்ணின கல்யாணம் நின்னு போனா மாப்பிள்ளைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. பொண்ணுக்கு தான் எல்லாமும். அதுக்காக என்ன பண்ண சொல்றீங்கம்மா? அந்த சூர்யாவின் காலில் விழச் சொல்கிறீங்களா? தப்பில்லை என்றாள் சரளா. அம்மா. அதிர்ந்து விழித்த மகளை இரக்கத்துடன் பார்த்தவள், காலம் காலமாய் பெண்கள் செய்கிற வேலை தானேமா இது என்று கேட்டாள். எனக்குன்னு ஒரு மனசு இல்லையாமா? அதை நிச்சயத்துக்கு முன்னாலேயே நீ சொல்லி இருக்கணும். அப்போ அவர் குணம் இப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதேமா. அதுக்கு என்ன செய்ய? மெல்ல மெல்ல நீ தான் மாத்தணும். அதுக்குள்ளே நான் தொலைந்து போவேன்மா. ஆம்பளைங்க கொஞ்சம் முன்ன பின்னதான் இருப்பாங்க. பெண்கள் மட்டும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். அப்படித்தானேமா? இது என்னமா நியாயம்? நாம தான் விட்டு பிடிக்கணும், அதாவது விட்டு கொடுக்கணும். இதுவே கல்யாணமாயிருந்தா என்ன செய்வ? எதுவுமே செய்ய முடியாதாமா? இல்லை எதுவுமே செய்யக்கூடாதா? அப்பா வருத்தப்படுறார். வியாபார சங்கத்தில் முக்கியமான பதவியில் இருக்கிறவர். கல்யாணம் நின்னு போனால் அது அப்பாவுக்கு பெருத்த அவமானம்னு சொல்கிறார். அதனால நீ நாளைக்கே மாப்பிள்ளையிடம் பேசி சமாதானமாகிவிடு. சரளா கல்லை தூக்கி ஹரிணியின் தலையில் போட்டாள். நரேந்திரனின் டைரி குறிப்பு. மனோகர் தேறி திரும்பவும் காலேஜிற்கு வந்துவிட்டான். என்னை பார்க்கும் அவனது பார்வையில் அப்பட்டமான கொலைவெறி தெரிகிறது. அவளை தொட்டால் உனக்கென்ன என்று கேட்டான். தொட்டு பார், கையை வெட்டுகிறேன்னு சொன்னேன். போய்விட்டான். இது எதுவும் தெரியாதவளாய் அவள் காலேஜிற்கு வந்து போய் கொண்டிருந்தாள். இரவும் பகலும் அவளை நிழலாய் தொடர்ந்தேன். என்னை தாண்டி மனோகரனால் அவளை அணுக முடியவில்லை. அவன் கண்களில் ஆத்திரம் வெளிப்படையாக தெரிகிறது. அவனுக்கான சவால் நான் ஒருவன்தான். நான் மட்டும் இல்லை என்றால் அவன் எளிதாக அவளை சூறையாடி இருப்பான். ஒருபோதும் நான் அதற்கு விடமாட்டேன். அவள் நிழலை கூட அவன் தொடுவதை அனுமதிக்க மாட்டேன். அவள் ஆராதனைக்குரியவள். அவளை நான் ஆராதிக்கிறேன். சூர்யாவின் திட்டம் என்னவென்று ஹரிணிக்கு தெளிவாக புரிந்தது. அவளை காலில் விழ வைக்க ஆவண செய்திருக்கிறான். இது ஒரு வகையான பிளாக்மெயில். அவள் பெருமூச்சு விட்டாள். இந்த பிளாக்மெயிலில் என்னை தள்ளிவிடுவது என் வீடு. ஒளிந்து கொள்ள இடமில்லாமல் தவித்து போனாள் ஹரிணி. அந்த சூர்யா பார்க்கும் பார்வையில் மரியாதை இல்லை. பேசுகிற பேச்சில் நாகரிகம் இல்லை. அவளை ஒரு மனுஷியாக அவன் மதிக்கவில்லை. அவன் காலில் விழ சொல்கிறாள் ஹரிணியின் அம்மா. சாப்பிடவா ஹரிணி? பசி இல்லம்மா. சாப்பிடாமல் இருந்தால் எல்லாம் சரியாகி விடுமா? சாப்பிட்டால் மட்டும்
எல்லாம் சரியாகி விடுமா? ஹரிணி எதிர்கேள்வி கேட்டுவிட்டு கதவை இறுக்கி மூடினாள். அறையில் இருள் சூழ்ந்தது. காதருகில் அந்த பாடல் ஒலித்தது. அலையே கடல் அலையே நீ கலங்காதே மனம் மயங்காதே உன் அருகினில் நான் இருப்பேன் என்னென்னவோ உன் எண்ணங்கள். ஹரிணிக்கு உடல் தூக்கி போட்டது. அவசரமாக அறை விளக்கை போட்டாள். இருள் சூழ்ந்திருந்த அறையில் வெளிச்ச வெள்ளம் பரவியது. யாரும் இல்லாத தனிமையை அது அறிவுறுத்தியது. என் காதில் பாட்டு சத்தம் கேட்டதே. நடந்து முடிந்த நிகழ்வில் அவள் சூர்யாவை மறந்தாள். அவன் காலில் விழிச்சொன்ன குடும்பத்தை மறந்தாள். சற்று முன் அவள் காதருகில் ஒலித்த ஆண் குரலின் பாடலினால் கலவரப்பட்டு போனாள். யார் பாடியது? அறையின் ஒவ்வொரு அங்குலத்திலும் அவளது பார்வை துழாவியது. அவளை சூழ்ந்திருந்த காற்று வெளியில் கரைந்து போன அந்த மாயக்குரலை தேடிச் சோர்ந்து போனாள் ஹரிணி. அன்றைய இரவின் ஆழ்ந்த உறக்கத்தில் அவளுக்கு விழிப்பு வந்தது. புகை வடிவம் மிதந்து மேலேறி கலைந்து மறைந்தது. நடந்து கொண்டிருந்ததை உணர்ந்தும் உணராத ஓர் ஆழ்மயக்க நிலையில் அவள் இதழ்கள் முணுமுணுத்தன. எனக்கு உன்னை பார்த்தால் கூட பயமா இல்லை, அவனை பார்த்தால் தான் பயமா இருக்கு. ஹரிணி தூங்கி போனாள். தூங்கி போனவளுக்கு தெரியாது கலைந்து மறைந்த புகை வடிவம் அவள் அருகில் மீண்டும் தோன்றி நின்றது. அதன் வரிவடிவம் தூங்கிக் கொண்டிருந்தவளையே ஆதூரத்துடன் பார்த்து கொண்டிருந்தது என்பது. தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தவளின் காதருகே அந்த குரல் ஒலித்தது. உன்னோடு நான் இருக்கிறேன், உனக்கெதற்கு பயம்? ஹரிணி மீண்டும் பதறி விழித்து எழுந்தாள். இப்போது அறை விளக்கை அவள் போடவில்லை. இருளுக்குள் அவளது விழிகள் துழாவின. எதுவும் தெரியவில்லை. அவள் தூங்க வெகு நேரமானது. காலையில் அவள் சாப்பிட போன போது அவளுடைய குடும்பமே அவளை குற்றவாளியை போல பார்த்தது. உதட்டை கடித்துக் கொண்டு அமர்ந்தவளிடம் வறண்ட குரலில் கிருஷ்ணன் பேசினார். போனதுமே மாப்பிள்ளையை தேடி போய் சமாதானப்படுத்து. எப்படி சமாதானப்படுத்த? நீ என்னை எப்படி வேண்டுமானாலும் இழிவுபடுத்து, என் ஒழுக்கத்தை எப்படி வேண்டுமானாலும் சந்தேகப்படு, நான் எதிர்த்து ஒரு கேள்வியை கூட கேட்க மாட்டேன்னு சொல்லி காலில் விழுகவா? காத்திருக்கும் திருமண வாழ்வு நரகமாக மாறப்போவதின் அபாய அறிகுறிகளை பற்றி தெரிந்திருந்தும் அந்த துயரப்படுகுழியில் விழ தன்னை ஆயப்படுத்திக் கொண்டு எழுந்தாள் ஹரிணி. நரேந்திரனின் டைரி குறிப்பு. அவள் சாலையில் நடந்து கொண்டிருந்தாள். அவள் பாத சுவடுகளை பின்பற்றி நான் நடந்து கொண்டிருந்தேன். நடக்கும்போது சுழலும் அவளது பின்னல் அசைவில் சிக்கி தவித்தது என் இதயம். பாதையோரத்தில் இருந்த கிழவி அவளிடம் காசு கேட்டாள். என்னவள் நின்றாள். பர்சை திறந்து 50 ரூபாய் நோட்டொன்றை எடுத்து கிழவியின் கையில் கொடுத்துவிட்டு மேலே நடந்தாள். கூட நடந்து கொண்டிருந்த அவளுடைய அக்கா அவளை கடிந்து கொண்டாள். இவள் சொன்ன விளக்கம் என் நெஞ்சை தொட்டது. அந்த கிழவி மிக வயதானவளாம். அவளால் உழைத்து பிழைக்க முடியாத இல்லாமையுடன் இருப்பவளிடம் 1 ரூபாய் கொடுத்தால் போதுமா என்று கேட்டாள். 50 ரூபாயில் குறைந்தபட்சம் 2 நாள்களுக்காவது அவளுக்கு ஒருவேளை பசியாற முடியாதா என்ற கேள்வியை வைத்தாள். ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு அதற்கான பணத்துடன் இலவசமாக சர்வருக்கு டிப்ஸ் கொடுக்கிறோமே, அதற்கு கணக்கு பார்க்கிறோமா என்று வினவினாள். கேள்வியை கேட்காமல் செலவழிக்கும் தொகையை பற்றிய விவரங்களை சொன்னாள். தங்கையை திருத்த முடியாது என்று அவளுடைய அக்கா தலையில் அடித்துக் கொண்டாள். நான் அந்த கிழவிக்கு புது துணி எடுத்து கொடுத்து சில 100 ரூபாய்களை கையில் கொடுத்து ஆதரவற்ற முதியோரின் இல்லத்தில் சேர்த்து விட்டேன். அவளது கடைக்கண் பார்வைப்பட்ட முதியவளை அடுத்து நான் ரோட்டில் பார்ப்பதா? அவளிடம் யாசகம் வாங்கிய அந்த முதியவளின் கைகள் வேறொருவரிடம் யாசகம் கேட்பதா? கம்பெனிக்குள் நுழைந்த போது ஹரிணியிடம் எப்போதும் இருக்கும் அந்த நிமிர்வு காணாமல் போயிருந்தது. சூர்யாவின் கால்களில் விழ வேண்டுமே என்று துக்கமாக இருந்தது. கால்கள் பின்ன கம்பெனியின் தரைத்தளத்தில் நடந்து லிப்டிற்குள் நுழைந்தாள். லிப்டிலிருந்து வெளிப்பட்டு வெளியே நடந்த போது எதிரே வந்த தீபக் அவளை கண்டதும் நின்றான். இனி இவன் ஹாய் சொல்வான். நான் காது கேட்காததை போல நடந்து தொலைக்க வேண்டும். வாழ்நாள் பூராவும் இப்படி எத்தனை நட்புகளை நான் தவிர்க்க வேண்டி வருமோ? அவனை பார்க்காமல் அவள் கடக்க முனைந்த போது அவன் ஹாய் சொல்லாமல் சாரி சொன்னான். இவன் எதுக்கு இப்போ சாரி சொல்கிறான்? சூர்யா ஏதாவது மண்டகப்படியை கொடுத்திருப்பானோ? காரணமே இல்லாமல் பேச்சு வாங்கி விட்டானே என்ற இரக்கத்துடன் அவனை பார்த்தாள். இவன் எதுக்கு என்னை ஐயோ பாவங்கிறதை போல பார்த்து வைக்கிறான்? ஹரிணிக்கு புரியவில்லை. புருவங்கள் முடிச்சிட தீபக் கேள்வியாக பார்த்தாள். நீங்க இன்னைக்கு வேலைக்கு வரமாட்டீங்கன்னு நினைத்தோம், ஏன் இப்படி ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கல. எதை சொல்றீங்க? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயம்? மை காட் ஹரிணி, சூர்யாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருச்சு. அவன் ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் இருந்தான். இது எப்போ? கேட்டுக்கொண்டிருக்கும் செய்தியை நம்ப முடியாதவளாக உறைந்து போய் நின்றாள் ஹரிணி. இருந்தான்னா? அவள் விழிகளின் அதிர்வை சங்கடத்துடன் பார்த்தபடி தீபக் சொன்னான். He is no more. போய்விட்டானா? அவன் போய்விட்டானா? இதற்கா இத்தனை ஆட்டமாடினான்? ஹரிணி தலையை பிடித்துக் கொண்டாள். கண்கள் இருட்டி கொண்டு வர அப்படியே மயங்கி சரிந்தாள். ஹரிணி! அவளது காதருகே பல குரல்களின் கலவையொலி கேட்டது. காலடி சப்தங்கள் அவள் அருகே ஓடி வந்தன. அவள் முகத்தில்
சுல்லென்று தண்ணீர் அடிக்கப்பட்டு நீர்த்திவளைகள் அவள் முகம் முழுவதும் பரவி படர்ந்தன. அவளால் கண்விழிக்க முடியவில்லை. அந்த காரத்தின் அடி ஆழத்தில் உள்ளே உள்ளே அவள் அமிழ்ந்து கொண்டிருந்தாள். அவள் காதருகே அந்த குரல் மட்டும் தெளிவாக கேட்டது. உன்னோடு நான் இருக்கிறேன், பயப்படாதே. விழிகளை திறக்க முடியாத மயக்க நிலையில் போராடி கொண்டிருந்தவள் மனதிற்குள் அரற்றினாள். என்னோடு இருக்கும் நீ யார்? நரேந்திரனின் டைரி குறிப்பு. அவளுடைய ஸ்கூட்டி மக்காராகி விட்டது போல சாலையில் நின்று கொண்டிருந்தாள். சற்று தூரத்தில் நின்று கொண்டிருந்த என்னால் ஒரு அளவுக்கு மேல் அவளது தவிப்பை பார்க்க முடியவில்லை. அருகில் சென்று பார்த்தேன். மிரட்சியுடன் ஸ்கூட்டியை தள்ளி கொண்டு போக முனைந்தாள். முறைத்தேன். பயத்தில் ஸ்கூட்டியை விட்டுவிட்டாள். அது தடால் என்று ரோட்டில் சாய்ந்தது. அதை நிமிர்த்தி என்ன பிரச்சனை என்று பார்த்தேன். எளிதில் சரி பண்ணக்கூடிய சின்ன பிரச்சனை தான். சரி பண்ணியும் விட்டேன். ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்து அவள் கையில் கொடுத்த போது அவளது விழிகளில் இருந்த பயம் அகன்று வியப்பு வந்திருந்தது. நன்றி பெருக்குடன் தேங்க்ஸ் என்ற ஒற்றை சொல்லை உதிர்த்தாள். போய்விட்டாள். முதலாக பயமில்லாமல் என்னிடம் அவள் ஒரு வார்த்தை பேசிவிட்டாள். இந்த நாள் இனிய நாள். ஹரிணி, ஹரிணி. யாரோ அவள் கன்னம் தட்டினார்கள். திறக்க முடியாமல் கனத்த இமைகளை கஷ்டப்பட்டு அவள் திறந்தாள். அவளை சுற்றி கவலை முகங்கள் சூழ்ந்திருந்தன. 2 நாளா கண் விழிக்கல. என் பொண்ணு கண்ணை திறந்து பாப்பாலான்னு ஆகி போச்சே. சரளா பொங்கி அழுதாள். இவ மனசு பூஞ்சை மனசுப்பா. சின்ன இழப்பு கூட தாங்கிக்க மாட்டா. இப்படிப்பட்ட இடியை எப்படி தாங்கிக்குவா? ஷாலினியின் குரல் கேட்டது. இவ எப்ப பெங்களூர்ல இருந்து வந்தா? ஹரிணிக்கு அயர்வாக இருந்தது. கண்களை மூடிக்கொள்ள வேண்டும் போல இருந்தது. கண்களை மூடினால் புதைந்து போகக்கூடிய அந்த காரத்தை நினைத்து அவள் பயந்தாள். அவள் உடல் நடுங்கியது. எங்கே இருக்கிறேன்? பார்வையை சுழல விட்டாள். என்ன பாக்குற ஹரிணி? இது ஹாஸ்பிட்டல் தான். உன் கம்பெனிக்காரர்கள் இங்கே கொண்டு வந்து உன்னை சேர்த்துட்டு எங்களுக்கு போன் பண்ணாங்க. நாங்க எல்லாருமே பயந்துட்டோம். ஷாலினிக்கு நான் தான் சொன்னேன். கார்த்திக் அவளது கையை ஆறுதலாக பிடித்துக் கொண்டான். அவளது விரல்கள் நடுங்குவதை உணர்ந்தவன் இன்னும் அந்த ஷாக்கில் இருந்து இவ வெளிவரல என்று ஆஷாவிடம் சொன்னான். இருக்கும்ல என்றாள் அவள் இரக்கத்துடன். இன்னும் 2 மாதத்தில் கல்யாணம். நிச்சயம் பண்ணின மாப்பிள்ளை ஆக்சிடென்டில் போயிட்டா எந்த பொண்ணுதான் தாங்கிக்குவா? ஆஷா, அதை பற்றி பேசாதன்னு சொன்னேல்ல. கார்த்திக்கின் குரல் கண்டிப்புடன் வெளிவரவும் சாரிங்க, வாய் தவறி வந்துருச்சு என்று உண்மையான வருத்தத்துடன் சொன்னாள் ஆஷா. ஹரிணியின் வீடு அவளை தாங்கியது. அவள் துக்கத்தில் இருப்பதாக நினைத்து அவளை ஆதரவுடன் பார்த்து கொண்டது. 2 நாள்களாக மருத்துவமனையில் நினைவிழுந்து கிடந்தாள் என்றால் அவள் மனதில் சூர்யாவின் மீது எந்த அளவு அன்பு இருந்திருக்கும் என்று தங்களுக்குள் அவர்கள் பேசிக் கொண்டார்கள். இதில் குறிப்பிடப்பட வேண்டியது எதுவென்றால் சூர்யாவின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஹரிணிக்கு ஏற்படவில்லை. அவள் மருத்துவமனையில் நினைவிழுந்து கிடந்த போது அவனுடைய காரியங்கள் நடந்து முடிந்து விட்டிருந்தன. ஹரிணி தேடி எழுந்து அமர்ந்தாள். அவனை நான் வெறுத்தேன் தான். அவன் போக வேண்டும்னு நான் நினைக்கலையே. ஹரிணி மனதிற்குள் துக்கப்பட்டாள். அவளின் அடி ஆழ மனதில் அவன் மேல் ஏற்பட்டிருந்த வெறுப்பும் கோபமும் ஒன்று சேர்ந்து அவனை கொன்று விட்டதோ என்று சஞ்சலப்பட்டாள். இல்லை என்றாள் ஷாலினி. மொட்டை மாடியில் சாயங்கால வேளையில் அவர்கள் மட்டும் தனித்திருந்தார்கள். அவன் ட்ரக் அடிப்பான் ஹரிணி. உனக்கு எப்படி தெரியும்? மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது. கூடவே அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம் அவனுடைய ரகசியங்களை புட்டு புட்டு வைக்குது. அவன் ரோகாம் ஷாலினி. பெண்கள் விஷயத்தில் படு மோசமானவனாம். அவன் கைவிட்ட பெண்களின் வரிசை நீளமானதாம். உன்னை கல்யாணம் பண்ணி கொண்டிருந்தால் கூட உருப்படியாய் உன்னை வைத்து குடும்பம் நடத்துவானான்னு அவங்க எல்லாருமே சந்தேகப்பட்டாங்களாம். ஹரிணி மௌனமாக இருந்தாள். அவளுக்கு ரொம்ப திமிர்னு அவன் சொன்னானாம். அவ திமிரு அடக்கத்தான் கல்யாணங்கிற கமிட்மெண்டில் அவளை கொண்டு வந்தேன்னு சொன்னானாம். இது ஹரிணிக்கு தெரிந்ததுதான் என்பதை அறியாத ஷாலினி அவளை இரக்கத்துடன் பார்த்தாள். தப்பிச்சேன்னு சொல்லி அப்பா சந்தோஷப்படுறார் ஹரிணி. நீ அவனுக்காக வருத்தப்படாதே. அவன் அதுக்கு தகுதி இல்லாதவன். நரேந்திரனின் டைரி குறிப்பு. இப்போதெல்லாம் அவள் என்னை கண்டு பயப்படுவதில்லை. நின்று பேசுகிறாள். திரும்பவும் எனக்கு அவள் நன்றி சொன்ன போது வெறும் நன்றி மட்டும்தானா என்று கேட்டேன். அவள் புரியாத பார்வையுடன் வேற என்ன வேண்டும் என்று கேட்டாள். 1 கப் காபி வாங்கி தர முடியுமா என்று முகத்தை சோர்வுடன் வைத்துக் கொண்டு கேட்டேன். சிரிக்கும் என் கண்கள் என்னை காட்டி கொடுத்து விட்டன. வாய் விட்டு ரசித்து சிரித்தாள். காஃபி ஷாப்பிற்கு போனோம். இயல்பாக பேசினாள். எந்தவித உரிமையும் கொடுக்காமல், அதே சமயம் என்னை தள்ளியும் நிறுத்தாமல் ஒருவித தோழமையுடன் அவள் பேச்சு இருந்தது. என்னை கண்டு பயந்தாலாம். ஏன் என்று கேட்டேன். மற்றவர்கள் அப்படி சொன்னதாக சொன்னாள். மற்றவர்களின் சொல்லை கேட்டுத்தான் ஒருவரை எடை போடுவீர்களா என்றேன். அவள் வியந்தாள். என்னை ஆச்சரியத்துடன் பார்த்தாள். முரட்டு தோற்றத்திலும் கண்ணியவான்கள் இருக்கிறார்கள், ஒயிட் காலர் ஷர்ட்டிலும் அயோக்கியர்கள் ஒளிந்திருக்கிறார்கள் என்று சொன்னேன். அவளது ஆச்சரியம் அதிகரித்தது. சுற்றியுள்ள உலகம் அவளுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறது என்றாள். என்னிடம் அவள் கற்ற பாடம் இது என்றாள். இறுதி வரை எனது இந்த வார்த்தைகளை மறக்க மாட்டேன் என்றாள். அவளை நான் இறுதி கடந்தும் மறக்க மாட்டேன். இதை தெரிந்து கொள்ளாமலே போய்
போய்விட்டாள். ஹரிணி தப்பித்தாள் என்று கிருஷ்ணன் ஆறுதல் பட்டார். இதை சூர்யா உயிரோடு இருந்திருந்தால் அவர் சொல்லியிருப்பாரா என்று எண்ணிக்கொண்டாள் ஹரிணி. அளவுக்கு அதிகமான போதையுடன் காரை ஓட்டியதால் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதில்தான் சூர்யா இறந்து விட்டான் என்பதால் ஹரிணியின் மனதில் இருந்த குற்ற உணர்வு அகன்று விட்டது. அந்த கம்பெனிக்கு நீ போக வேண்டாம் என்றான் கார்த்திக். ஏண்டா, பழைய நினைப்புல இவ அழுதுருவாப்பா. அந்த நினைவுகளுக்கு கூட அவன் லாயக்கானவன் இல்லை. ராஸ்கல் ஜென்டில்மேன் வேஷம் போட்டு நம்மை நம்ப வச்சிருக்கான். அதை சொல்லு. என்ன அதை சொல்லுன்னு நீங்களும் இசப்பாட்டு பாடுறீங்க? நீங்க தானே அவனை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்தீங்க. சிகரெட் பழக்கம் கூட இல்லைன்னீங்க. கடைசியில பார்த்தா அவன் ட்ரக் அடிக்ட். என்னையே குற்றம் சொன்னால் எப்படிடா? நீயும் இவளுக்கு அண்ணன் தானே, பொறுப்பாய் விசாரிச்சிருக்க வேண்டியதுதானே. யார் உன் கையை பிடிச்சது? எங்க விசாரிக்கிறது? எவனை கேட்டாலும் அவன் நல்லவன் சர்டிபிகேட்டை கொடுத்தான். அப்பவே நான் சந்தேகப்பட்டேன். மனுஷன் இருந்தா 1-2 குறைகள் இல்லாம இருக்காதான். இவன் இப்படி ஓவரா நல்லவன் வேஷம் போடுகிறானே, நடிக்கிறானோன்னு நினைச்சேன். என் நினைப்பு சரியாக போய்விட்டது. சொல்லாதே கார்த்திக், பயமா இருக்கு. பெண்கள் விஷயத்தில் படு மோசமானவனாமே. அன்னைக்கும் அது மாதிரி இடத்துக்கு போய்விட்டு வந்து கொண்டிருந்தானோ. அதை யாருடா சொன்னது? அவன் கூட காரில் இருந்தவனுங்க சொன்னாங்க. அது எப்படிடா கார்த்திக்? அவனுங்க 5 பேர் காரில் இருந்திருக்கானுங்க. காரும் மரத்தில் மோதி இருக்கு. இவன் மட்டும் போய் சேர்ந்துட்டான். மத்த 4 பேருக்கும் சின்ன சிராய்ப்பு கூட இல்லாம தப்பிச்சிருக்கானுங்களே. ஹரிணியின் உடலில் அதிர்வு வர, என்னம்மா என்று கவலையுடன் அவளை பார்த்தார் கிருஷ்ணன். கார்த்திக் யோசனையுடன் தங்கையை பார்த்தான். சூர்யாவை பற்றிய பேச்சை தொடர வேண்டாம் என்று மற்றவர்களுக்கு கண் சமிக்ஞை செய்தான். அப்ப ஹரிணி வீட்டில் இருக்கட்டும்னு சொல்றியா? கிருஷ்ணன் பேச்சை மாற்றினார். நோனோ, நான் அப்படி சொல்லல. இவ டேலண்ட் பர்சன். இவ எதுக்கு வீட்டில் இருக்கணும்? அந்த கம்பெனி இல்லனா வேற ஒண்ணு. ஹரிணி கார்த்திக்கின் நண்பன் வேலை பார்த்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தாள். வேலை பிடிச்சிருக்கா? இதமாக வினவிய மனோஜின் கண்களில் எதுவோ இருந்தது. பிடிச்சிருக்கு என்றாள் ஹரிணி. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. எந்த உதவியா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. நீங்க கார்த்திக்கின் தங்கை. உங்களுக்கு உதவி செய்கிறது என் கடமை. அவன் விழிகளில் கடமையை தாண்டிய ரசனை இருக்க ஹரிணி பார்வையை விலக்கி கொண்டாள். தேங்க்யூ சார், தேவைப்பட்டால் கேட்கிறேன். அவளுக்கு தேவை இருக்கவில்லை. ஆனாலும் அவள் முன் வந்து நின்றான். அவளது ப்ராஜெக்டில் உதவிகளை செய்தான். அவள் கேட்காமலேயே அவளது வேலைகளை முடித்து கொடுத்தான். வெட்டியா சம்பளம் வாங்க வைக்கிறீங்களே. அவள் ஜாடையாக தடுத்து பார்த்தாள். அவன் கேட்கவில்லை. சோ வாட்? உங்களின் பொன்னான கைகள் புண்ணாக கூடாது. இது பழைய பாட்டாச்சே. கேட்டிருக்கீங்களா? நீங்களே கேட்டிருக்கும் போது நான் கேட்டிருக்க மாட்டேனா? மனோஜின் வழிசலில் விரசமில்லாமல் இருந்தது. அவனின் ஆர்வத்தில் குற்றம் குறை எதுவும் இல்லாததால் ஹரிணி புன்னகையோடு அவனை பொறுத்து கொண்டாள். அப்போதுதான் அவர்களின் டீம் லீடரான விக்ரம் அவளை சந்தித்தான். நான் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா USA போயிருந்தேன். திரும்பி வந்து பார்த்தா என் டீமே களை கட்டுதே. அவன் விழிகளில் தெரிந்த ஆர்வம் மனோஜின் ஆர்வத்தை போல பொறுத்து கொள்ளக்கூடியதாக இல்லை. அவன் பார்வையாலேயே அவளை மேய்ந்தான். ஹரிணி உடல் கூசி போனாள். சட்டென்று எழுந்து கொள்ளவும் முடியவில்லை. அவனை தவிர்த்து அவளால் வேலை செய்ய முடியாது. அவன் அவளுடைய டீம் லீடர். இயல்பாக தொடுவதைப் போல அவள் தோள் தொட்டு விலகினான். அவனது கைகள் பட்ட விதத்தில் அவள் அதிர்ச்சியடைந்த போது அவன் எதுவுமே நடக்காததைப் போல அவள் முகம் பார்த்து பேசிக் கொண்டிருந்தான். நரேந்திரனின் டைரி குறிப்பு. லைப்ரரியின் முன்னால் இருந்த திடலில் அவள் நின்று கொண்டிருந்தாள். அவளை கடந்து போகும் பாவனையில் நான் எதிரே சென்றேன். என் காலடி சப்தத்தில் நிமிர்ந்தவள் சிரித்தாள். நான் நின்றேன். பேசிக் கொண்டிருந்தோம். அவள் கையில் இருந்த புத்தகத்தை வாங்கி பார்த்தேன். சரத்சந்திரரின் புத்தகம். இன்ஜினியரிங்கும் சரத்சந்திரருக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டேன். கம்ப்யூட்டர் படித்தால் இலக்கிய ஆர்வம் இருக்கக்கூடாதா என்று கேட்டாள். சரத்சந்திரர் சோகமான முடிவுகளை தரும் கதைகளை எழுதியிருக்கிறவராயிற்றே என்றேன். அவள் விழிகளில் மின்னல் வந்தது. எனக்கான இலக்கிய அறிவை குறித்த தன் வியப்பை தெரிவித்தாள். நாங்கள் இலக்கியம் பேசினோம். அது குறித்த ஆர்வம் என்பது ஒரு போதை போன்றது என்று சொன்னாள். அது குறித்த தேடலில் பகிர்ந்து கொள்ள ஆள் கிடைக்காவிட்டால் தனிமைப்பட்டுவிடும் அபாயம் இருக்கிறது என்றாள். அவளின் பேச்சில் அந்த தனிமை தெரிந்தது. ஒவ்வொரு முறை பேசும் போதும் புதிதான ஒரு இயல்பை உணர்த்தி கொண்டிருக்கும் அவள் மீதான எனது காதல் பொங்கி ததும்பியது. அவளுக்கு தெரியாது, அவளை அறிவதற்காகவே நான் இலக்கியத்தை அறிய ஆரம்பித்தேன் என்பது. விக்ரமின் பார்வையில் வேட்டையாடும் புலியின் வேட்கை தெரிந்தது. எப்படி இவன் அப்பட்டமாக தன் இயல்பை உணர்த்துகிறான் என்று ஹரிணி யோசித்தாள். He is dangerous fellow. ஜாக்கிரதையாக இரு என்றாள் ஸ்டெல்லா. அவள் கண்களில் தோற்றுவிட்ட சோகம் தெரிய ஹரிணி அவள் விழிகளுக்குள் உற்று பார்த்தாள். உனக்கு எப்படி தெரியும் ஸ்டெல்லா? பட்டு தெரிந்து கொண்டேன். What you mean? I mean what I say. ஒரு காலத்தில் இவன் என்னை காதலிப்பதாக சொன்னான். ஓ, பட் வேலை முடிந்ததும் கழண்டு கொண்டான். இந்த ஆண்கள் பெண்களை வீழ்த்த காதல் என்ற சொல்லை ஏன் பயன்படுத்துகிறார்கள் என்று வெறுப்புடன் அவள் நினைத்து கொண்டாள். அந்த நாள் முதல் இந்த நாள் வரை பெண்கள் வேட்டை
பொருளாகவும் ஆண்கள் வேட்டைக்காரர்களாகவும் இருப்பதற்கான தாத்பரியம் என்ன என்று அவளுக்கு புரியவில்லை. 2 நபர் சம்பந்தப்பட்ட ஒரு சந்தோஷமான அனுபவத்தில் பெண்ணுக்கு மட்டும் அவச்சொல்லும் அவதூறும் சொந்தமாக ஆணுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் போவதற்கான அடிப்படை காரணத்தை அவளால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒருவருக்கு துக்கமும் ஒருவருக்கு கர்வமும் ஒரே நிகழ்வு கொடுக்கும் என்றால் அந்த நிகழ்வை என்னவென்று சொல்வது? நீ அவனிடம் கேட்டாயா? கேட்டேன். என்ன சொன்னான்? காதலிக்கிறவங்களை எல்லாம் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் ஒரு அரண்மனையை கட்டி அதில் அந்த புறத்தை கட்ட வேண்டும் என்றான். என்ன ஒரு ஆணவமான பதில்! அதுக்கு பின்னாலே தானே தெரிந்தது என்னை போல அனுபவப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள்னு. உனக்கு இதில் பெருமையா இல்லை திருப்தியா? சொல்லென்று கேட்டாள் ஹரிணி. யான் பெற்ற இன்பம் பெருக இந்த வையகம் என்று தான் கேள்விப்பட்டிருக்கிறாள். யான் பெற்ற துன்பம் பெருக இந்த பெண் குலம் என்பதை போல ஸ்டெல்லா பேசுவதை இப்போதுதான் கேள்விப்படுகிறாள். ஸ்டெல்லா அடிப்பட்ட பார்வை பார்த்தாள். ஐம் சாரி ஸ்டெல்லா, எனக்கு கொதிக்குது. அதுதான். ஹரிணி அவளை காயப்படுத்திவிட்ட குற்ற உணர்வுடன் சொன்னாள். இட்ஸ் ஓகே, நான் தப்பா எடுத்துக்கல. என்னுடைய முட்டாள்தனத்திற்கு இது போன்ற பேச்சுக்கள் தேவைதான். லீவ் இட். அதற்கு மேல் அவர்கள் அதை பற்றி பேசவில்லை. ஹரிணி வளரும் முன் எதையும் வெட்டிவிட வேண்டும் என்று நினைத்தாள். மனோஜை தயக்கத்துடன் அணுகினாள். இஃப் யூ டோன்ட் மைண்ட், என்னை வேறு டீமுக்கு மாற்ற முடியுமா? மனோஜ் அவளுடன் ஒரே டீமில் இருப்பவன். அவளது அருகாமை அகல்கிறதே என்ற தவிப்பு அவனுக்கு. ஏன் ஹரிணி, இந்த டீமுக்கு என்ன? அவனிடம் அதற்கு மேல் வெளிப்படையாக பேச ஹரிணிக்கு யோசனையாக இருந்தது. இந்த டீமின் லீடர் ஒரு கடைந்தெடுத்த அயோக்கியன். அதனால் வேறு டீமுக்கு மாற்றிவிடு என்று அந்நிய ஆணிடம் எப்படி சொல்வது? சற்று தயக்கத்துக்கு பின் பதிலே சொல்லாமல் மௌனமாக வெளியேறும் ஹரிணியை பார்த்து வியப்புடன் கல்லாய் சமைந்தான் மனோஜ். அண்ணா, கார்த்திக் தனியாக போர்டிகோவில் நின்று கொண்டிருந்த போது அவனை நெருங்கினாள் ஹரிணி. என்னம்மா, ஏதும் பிரச்சனையா? என்ன, எதுவாக இருந்தாலும் மனோஜிடம் சொல்லி இருக்கலாமே. ஹி இஸ் a very good person. அந்த சூர்யாவை போல இல்ல. மனோஜிடம் பழகிப்பார், உனக்கே புரியும். கார்த்திக் மறைமுகமாக தன் உள்ள கிடக்கையை வெளியிட்டான். இது வேறா என்றிருந்தது ஹரிணிக்கு. இப்போதைக்கு என் மனசில் எந்த நினைப்பும் இல்லன்னா. ஐ நீட் பீஸ் ஆஃப் மைண்ட். ஓகே, அத பத்தி இப்ப பேச வேணாம். ஆனா அந்த நினைவிலிருந்து நீ வெளியில் வந்த பின்னால மனோஜ பத்தி யோசி. இப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்லு. மனோஜிடம் சொல்ல முடியாத பிரச்சனை. ஏன், அவர் எனக்கு அண்ணன் இல்லையே. கார்த்திக்கின் புருவங்கள் முடிச்சிட்டன. ஹரிணி பிரச்சனையை கூறினாள். அவன் முகம் மாறிவிட்டது. தீவிரம் குடிகொண்டது. நரேந்திரனின் டைரி குறிப்பு. என்னோடு அவள் இயல்பாக பழக ஆரம்பித்து விட்டாள். அவளை தேடி நான் போக வேண்டிய அவசியமில்லாமல் அவளாகவே என்னை தேடி வந்தாள். மற்ற மாணவ மாணவிகளின் புருவ உயர்வை லட்சியம் பண்ணாமல் நாங்கள் பேசி பழக ஆரம்பித்தோம். மெல்ல மெல்ல அவள் விழிகளில் என்னை கண்டதும் மின்னல் மின்ன ஆரம்பிக்கிறது. அவளது விழிகள் என்னை தேடுவதை உணர்கிறேன். என்னை பார்த்தவுடன் முகம் மலர்கிறாள். வண்ணத்து பூச்சியின் பரபரப்பையும் படபடப்பையும் என் பார்வையை தாங்காத அவளது இமைகள் உணர்த்துகின்றன. எனக்குள் நான் சிலிர்த்து போகிறேன். இவ்வளவு சீக்கிரத்தில் அவள் மனம் என் வசப்பட்டு விடும் என்று நான் நினைத்தும் பார்த்ததில்லை. நினைவுகள் நிஜமாகும் இந்த தருணம் நிலைத்திட கடவுளை வேண்டுகிறேன். மனோஜிடம் கார்த்திக் எப்படி சொன்னானோ, என்ன சொன்னானோ, அவனின் ரகசிய செயல்பாட்டினால் ஹரிணி வேறு டீமுக்கு மாற்றப்பட்டாள். கார்த்திக் சொன்னான். மனோஜ் அவள் முகம் பார்க்கவில்லை. அதுவே அவனது கண்ணியத்தை காட்டிக் கொடுக்க ஹரிணி அவனை பரிவுடன் பார்த்தாள். உங்களிடம் சொல்லாம அண்ணா கிட்ட விஷயத்தை கொண்டு போயிட்டேன்னு என்ன மிஸ்டேக் பண்ணிக்க வேண்டாம். நோ, இதை என்னிடம் எப்படி நீங்க சொல்லி இருக்க முடியும்? அவளது சங்கடத்தை அவன் புரிந்து கொண்டதில் அவளுக்குள் ஒரு விதமான தோழமை உணர்வு எழுந்தது. உங்க பேரண்ட்ஸ் எங்க இருக்காங்க என்று கேட்டாள். முதலாக அவனை பற்றி அறியும் ஆவலுடன் இதை கேட்கிறாள் என்று மகிழ்ந்து போனான் மனோஜ். திருச்சியில் இருக்காங்க. அம்மா டீச்சர், அப்பா LICயில் வேலை பார்க்கிறார். ஓ, கூட பிறந்தது ஒரே அக்கா. திருச்சியிலேயே மேரேஜ் பண்ணி கொடுத்திருக்காங்க. அக்கா மாமா 2 பேருமே பேங்க் எம்ப்ளாயி. அப்படியா? நான் இங்க பிளாட்டில் தனியா தான் இருக்கிறேன். சொந்த பிளாட். காரும் என் சொந்தக்காரர் தான். கேட்டேனா என்று நினைத்து கொண்டாள் ஹரிணி. இப்படி மடை திறந்த வெள்ளம் போல அவன் தன்னை பற்றிய விவரங்களை கொட்டுவான் என்று நினைத்து கூட பார்த்திராத ஹரிணி பேச்சை மாற்றினாள். சார், எனக்கு இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு சந்தேகம். என்ன சார்னு கூப்பிட வேணாமே. நீங்க என் அண்ணனின் ஃப்ரெண்ட். சோ வாட், நான் உங்க கோவர்க்கரும் கூட. அதனால் என்னை மனோஜ்னே கூப்பிடலாம். பை த வே, எனக்கு நெருக்கமானவங்க என்ன மனோனும் கூப்பிடுவாங்க. இது எதற்காக சொல்கிறான் என்றிருந்தது ஹரிணிக்கு. மனோஜின் எதிர்பார்ப்பை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனாலும் கூட அவள் மனதில் எந்தவித சலனமும் ஏற்படவில்லை. மனோஜ் நல்லவன் தான். அவளுக்கு இணையாக சம்பாதிக்கும் திறமை உள்ளவன் தான். அவனே சொல்வது போல சொந்த பிளாட், சொந்த கார் என்று வசதியாக இருப்பான்
இருப்பவன்தான். இருந்தும் அவள் மனதில் அவன் மேல் எந்தவிதமான ஈர்ப்பும் ஏற்படவில்லையே. மனோஜின் ஆர்வ பார்வையை தவிர்த்தபடி எழுந்தாள் ஹரிணி. மனோஜும் கூடவே வந்தான். என்ன சார், இப்போதானே சொன்னேன். ஓகே, என்ன மனோஜ், உங்களுக்கு ஏதோ சந்தேகம்னு சொன்னீங்களே? ஹரிணியின் அருகே நெருக்கமாக அமர்ந்து மனோஜ் சொல்லி தந்தாலும் அதில் விகல்பம் இருக்கவில்லை. அதனால் ஹரிணியும் அதை கண்டுகொள்ளாமல் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்வதில் கவனமாக இருந்தாள். அந்த பக்கமாக விக்ரம் வந்ததையோ அவர்கள் இருவரையும் உற்று பார்த்ததையோ அவர்கள் அறியவில்லை. வேலை எப்படி இருக்குமா என்ற கார்த்திக்கிடம் பிடிச்சிருக்குனா என்றாள் ஹரிணி. அந்த விக்ரமினால் தொந்தரவு எதுவும் இல்லையே? நான் தான் வேறு டீமிற்கு மாறிவிட்டேனே. ஹரிணி இப்படி சொல்லிக் கொண்டிருக்க அவள் வேறு டீமிற்கு மாறினால் மட்டும் விட்டு விடுவேனா என்று கேட்டுக்கொண்டிருந்தான் விக்ரம். எதற்கு விக்ரம்? வழக்கமாக நீ பெண்களை கார்னர் பண்ணும் விதமே வேறாச்சே என்றான் அவன் நண்பன். இவள் அதற்கெல்லாம் மசிய மாட்டாள்டா. மசியா விட்டால் போகட்டுமே, உனக்கென்ன, வேற ஆளா கிடைக்காது? நானும் அப்படித்தான் நினைத்தேன். ஆனால் பாரேன், இவள் என்னவோ ஓவர் ரியாக்ட் பண்ணி வைத்துட்டா. நான் என்ன இவள் கையை பிடித்து வைத்தேனா இல்ல? விக்ரமை மேலே பேசிவிட்டால் படு விரசமாக பேசி வைப்பான் என்று அவனது நண்பனுக்கு தெரியும். அதனால் போதும் விக்ரம் என்று தடுத்து விட்டான். என் மனசே ஆறலடா. விக்ரம் பொறுமினான். யார் என்ன வார்த்தையை சொல்லுவது என்ற கணக்கே இல்லாமல் போய்விட்டது. ஊர்க்குடியை எல்லாம் இவன் கெடுப்பான். என்னவோ இவன் குடியை யாரோ கெடுத்து விட்டதை போல இல்ல மனசே ஆறலங்கிறான். முதலில் இவனுக்கு மனசு என்று ஒன்று இருக்கிறதா? என்னடா பேசாம இருக்க? நத்திங் விக்ரம், உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவ வந்தா படிஞ்சா விளையாண்டு பார்க்கலாம், படியலனா வேலையை பார்க்கலாம்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவ என்னமோ 2 நாள்ல வேற டீமுக்கு மாறி போயிட்டா. எனக்கு எப்படி இருக்கும்? ஏமாத்தமா இருக்கும். என்னடா திரும்பவும் மௌனி ஆகிட்ட? உனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். அதனால தான் அவளை குறி வச்சுட்டேன். நான் அவளை ஏதாவது செய்து விடுவேன்னு தானே விலகி போகிறா. அவன் நினைச்சதை செய்தே தீருவேன். நரேந்திரனின் டைரி குறிப்பு. ஐஸ்கிரீம் பார்லருக்கு போனோம். குளிர்ச்சியான ஐஸ்கிரீமை உள்ளே தள்ளியபடி இலக்கியம், ஆர்ட், சினிமா என்று சராசரிக்கும் மேற்பட்ட விஷயங்களை அலசிக் கொண்டிருந்தோம். எதேச்சையாகத்தான் நிமிர்ந்து பார்த்தேன். கண்ணாடி தடுப்புக்கு வெளியே மனோகர் நின்று கொண்டிருந்தான். அவன் பார்வையில் தெரிந்த கனலை கண்டு என் முகத்தில் தீவிரம் வந்திருக்க வேண்டும். அவள் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தாள். நான் சற்றென்று முகபாவத்தை மாற்றிக்கொண்டேன். என் முகமாறுதலுக்கு விளக்கம் கேட்டாள். நான் சமாளித்தேன். திருப்தியாகிவிட்டாள். என் பொய்யான பதிலை உண்மை என்று நம்பும் அவளிடம் உண்மையானவனாகவே நான் இருக்க விரும்புகிறேன். என்னவோ தாய் திருநாட்டை காத்தே தீருவேன் என்பதை போல விக்ரம் வீர சபதம் செய்ததை கேட்ட அவனுடைய நண்பனுக்கு சுவரில் முட்டி கொள்ள வேண்டும் போல இருந்தது. இவன் வாங்கி கொடுக்கிற ஓசி சரக்கிற்காக இப்படி பேச்சுகளை எல்லாம் காது கொடுத்து கேட்க வேண்டியிருக்கே. அவன் நொந்து போனான். என்னடா நினைச்சிட்டு இருக்கா அவ? விக்ரம் போதை அதிகமேற குழறினான். என்னவோ நினைச்சிட்டு போறா, நீ வாடா போகலாம். நண்பன் விக்ரமை எழுப்பிவிட முனைந்தான். என்னை யாருன்னு அவன் என்ன தெரிஞ்சுக்கலடா. விக்ரம் தள்ளாடினான். தெரிஞ்சுக்கிட்டதுனால தானே ஓடி ஒளியறா. நான் யாருன்னு அவளுக்கு காட்டுறேன்டா. முதல்ல உனக்கு இப்ப வழிய நான் காட்டுறேன். விழுந்து வைக்காம வீடு போய் சேரு. நினைச்சதை நடத்தியே முடிப்பேன்டா. இந்த டயலாக்க சொல்றதுக்கு நீ லாயக்கில்ல. அவளை சும்மா விட மாட்டேன்டா. இப்ப என் தோலை விட்டு தொலைச்சிடாதடா மாக்கா. அவளை என்ன செய்கிறேன்னு பாருடா. பாக்கலாம் நீ வா. ஒரு வழியாக விக்ரமை இழுத்து காரில் போட்டுக்கொண்ட நண்பன் காரை கிளப்ப முயன்ற போது அதிர்ந்து விழித்தான். அவர்கள் இருந்த காருக்கு முன்னால் புகை போன்ற வடிவத்துடன் அது நின்றிருந்தது. பேய் என்று அலறி நினைத்தவனுக்கு முதலெழுத்துக்கு அடுத்து எழுத்தை உச்சரிக்க வாய் வரவில்லை. அது நிதானமாக மிதந்து மறைய காரின் முன்பக்க கண்ணாடியில் வெள்ளை எழுத்துக்கள் தோன்றின. நினைக்காதே, செத்து விடுவாய். விக்ரமின் நண்பனுக்கு விழிகள் பிதுங்கி வெளியே வந்துவிடும் போல விரிந்தன. அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே எழுத்துக்கள் மறைய அவன் வெளியே குதித்து ஓடிவிடலாமா என்று நினைத்தான். வெறுமனை காலால் ஓடுவதற்கு பதில் காரில் ஓடிவிடுவது சாலச் சிறந்தது என்று தோன்றியதால் காரை கிளப்பி புயல் வேகத்தில் சாலை போக்குவரத்தில் கலந்தான். சென்னையின் போக்குவரத்தில் நிமிடத்திற்கு ஒரு சிக்னல் வரும் என்ற நினைவு அந்த மாங்காய் மடையனுக்கு மறந்து போனதால் சிக்னலின் சிவப்பு விளக்கை புறக்கணித்து அவனது கார் பறந்தது. என்னவோ பிரதம மந்திரிக்கு பாதுகாப்பு கொடுப்பதை போல சைரன் ஒலியுடன் அவனது காரை போக்குவரத்து போலீசின் 2 சக்கர வாகனங்கள் துரத்த ஆரம்பித்து காரின் இரு பக்கமும் வந்து சேர்ந்தார்கள். காரை நிறுத்தச் சொல்லி அவர்கள் கூச்சலிட்டது அவன் காதில் ஏறவே இல்லை. எதுவோ சரியில்லை என்று போக்குவரத்து முடிவு பண்ணிவிட்டது. காரின் முன்னால் போய் வண்டிகளை நிறுத்துவது ஆபத்து என்று அவர்களுக்கு
அவர்களுக்கு தெரியும். நிறுத்தாமல் ஓட்டுகிறவன் அவர்களின் வாகனங்களின் மீது காரை விடுவது நிச்சயம் என்று தோன்றிவிட்டதால் அவர்கள் உயிருக்கு உத்தரவாதம் தேடிக்கொண்டு அந்த முயற்சியை கைவிட்டார்கள். அவர்களின் கையில் இருந்த வாக்கி டாக்கியில் செய்தி பறக்க அடுத்த சிக்னலின் சிவப்பு விளக்கை அந்த கார் கடந்த போது போக்குவரத்து போலீசின் இன்னும் 2 இருசக்கர வாகனங்கள் அவனது காரை பின்தொடர்ந்தன. ஒவ்வொரு சிக்னலிலும் குறைந்தபட்சம் ஒரு வாகனத்தையாவது துணிக்கு அழித்துக் கொண்டான் அவன். விக்ரமின் அபார்ட்மெண்ட் இருந்த அடுக்குமாடி கட்டிடத்தின் வளாகத்தினுள் அந்த கார் போக்குவரத்து போலீசின் அனைத்து இருசக்கர வாகனங்களின் சைரன் ஒளி புடைசூழ உள்ளே நுழைந்தது. குடியிருப்பின் கவனம் கலைந்து பால்கனி பகுதிகள் ஆள்களின் தலைகளால் நிரம்ப தரைத்தளத்துக்கு வர நேரமும் தெம்பும் இருந்தவர்கள் காரை சுற்றி குழுமினார்கள். கனவிலிருந்து விழித்தவன் போல விக்ரமின் நண்பன் கும்பலை கண்டு பேந்த விழித்தான். ஒரு வழியாக கார் நின்றுவிட்டதே என்ற நிம்மதி பெருமூச்சுடன் முதலில் பின்தொடர்ந்த போலீஸ்கார் கார் கதவை திறந்து இறங்கு மேன் என்று அதட்டினார். அப்பாடா, கூட்டத்துக்கு மத்தியில் வந்துட்டோம். தற்காலிகமாய் பேய் பயம் அகன்றவனாய் அவனும் ஆசுவாச பெருமூச்சுடன் காரை விட்டு இறங்கினான். இறங்கியவன் சும்மா இருந்து தொலைக்காமல் சுற்றி நின்ற அத்தனை போக்குவரத்து போலீசின் வாகனங்களையும் பார்த்துவிட்டு அவனை இறங்கச் சொன்ன போலீஸ்காரரிடம் கேள்வி ஒன்றையும் கேட்டு வைத்தான். என்ன சார், மொத்த டிராபிக் போலீஸ் வெஹிக்கிளும் இங்கே குமிஞ்சு கிடக்கு, மந்திரி யாராவது வந்திருக்காங்களா? வேட்டைக்காரரை போல மூச்சிறைக்க நின்று கொண்டிருந்த அந்த போலீஸ்காரருக்கு கொலை வெறி கிளம்பியது. அவரது ஓங்கிய கை இடி போல் அவன் கன்னத்தில் இறங்க அவன் கன்னத்தை பிடித்துக் கொண்டு அலறினான். நரேந்திரனின் டைரி குறிப்பு. மனோகர் என்னை வழிமறித்தான். அவனை சுற்றி தாட்டியான ஆள்கள் புஜபல பராக்கிரமத்தோடு நின்றிருந்தார்கள். ஆம்பளையாயிருந்தால் ஒற்றை வர சொன்னேன். அவன் முகம் கருத்து போனான். ஒற்றையாய் என்னுடன் மோதி மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவுக்கு போக அவன் விருப்பப்படவில்லை. அவளை வளைத்து விட்டாயா என்றான். அசிங்கமாய் பேசாதே என்றேன். மனோகர் நினைத்ததை அடையாமல் விடமாட்டேன் என்றான். அவளை நினைக்காதே என்று சொன்னேன். முடிவாக என்ன சொல்லுகிறாய் என்று கேட்டான். உன் முடிவு என் கையில் என்றேன். போய்விட்டான். அவளுக்கான காவலை அதிகப்படுத்தினேன். அதை உணராமல் அவள் புன்னகையுடன் போய் வந்து கொண்டிருந்தாள். ஏன் சார் பேய் இறந்ததை போல அறைகிறீங்க? அந்த போலீஸ்காரருக்கு கோபம் இன்னும் அதிகமாகிவிட்டது. என்ன காரணத்திலோ அவருக்கு டிபார்ட்மெண்டில் டெவில் என்ற பட்டப்பெயரை வைத்திருந்தார்கள். அதற்கேற்றார் போல அவனும் சொல்லி வைக்கவும் கூட வந்திருந்த போலீஸ்காரர்கள் தங்களுக்குள் கிசுகிசுத்து சிரித்து கொண்டார்கள். உன்னையெல்லாம் நிஜமாகவே பேய் வந்து அரைஞ்சால் தாண்டா சரிப்படுவ. அவர் கோபத்தில் வார்த்தைகளை உதிர்க்க அவன் ஆடி போய் விட்டான். சார், நீங்க என்னை எத்தனை அடி வேணாலும் அடிச்சுக்கோங்க, இந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. இவன் என்ன லூசா? அந்த போலீஸ்காரர் தாடையை தடவியபடி அவனை ஏற இறங்க பார்த்தார். ஏண்டா பேய் துரத்துனது போல காரை ஓட்டிட்டு வந்த? பேயும் பேய் சார்ந்த நிகழ்வுகளாகவுமே அவரது வார்த்தைகளும் செய்கைகளும் இருக்க அவன் நடுங்கி போனான். சார், உங்களை கையெடுத்து கும்பிடுகிறேன், பேயை விட்டு விடுங்க. இப்போது கூட வந்த போலீஸ்காரர்கள் வாய்விட்டே சிரித்து வைக்க அந்த போலீஸ்காரர் அவஸ்தைக்கு ஆளானார். கேட்டதுக்கு பதில் சொல்லு. நிஜமாகவே பேய்தான் சார் துரத்துச்சு. இப்படி சொன்னவனை வினோதமாக பார்த்தார் அவர். கூட வந்த போலீஸ்காரர்களின் சிரிப்பு அதிகமாக திரும்பி அவர்களை முறைத்து பார்த்தார். இவன் நம்மளை இத்தனை கிலோமீட்டருக்கு இழுத்தடிச்சிருக்கான், இதுல ரசிச்சு சிரிக்க என்னையா இருக்கு? தப்பா எடுத்துக்காதீங்க கோதண்டம், இவனை பார்த்தால் காமெடி பீஸ் போலவே இருக்கு. சொன்னவன் காரை ஓட்டியவனை மட்டும் அப்படி சொன்னானா, இல்லை விசாரித்து கொண்டிருக்கும் தன்னை பற்றியும் சேர்த்து சொன்னானா என்பதில் கோதண்டத்திற்கு பலத்த சந்தேகம் எழுந்தது. இவனை கவனிச்சுக்கணும், இத்தனைக்கும் காரணம் இவன்தானே என்ற நினைவில் வெறி கொண்ட வேங்கையாக விக்ரமின் நண்பனை பார்த்தார் கோதண்டம். பேய் போலவே பாக்குறாரே. அவன் அரண்டான். என்ன மேன், குடிச்சிருக்கியா? நான் குடிக்கல சார். பின்ன நானா குடிச்சிருக்கேன்? ஐயோ சார், உங்களை போய் அப்படி சொல்வேனா சார்? வேற யார சொன்ன? இத்தனை கலேபரங்களினாலும் பாதிக்கப்படாதவனாய் குடிபோதையின் மயக்கத்தில் இருந்த விக்ரமை பார்த்து கொண்டான் அவன். காருக்குள் அவன் பார்வை போவதை கண்ட கோதண்டம், காருக்குள் என்ன வச்சிருக்க? போதை பொருள் வச்சிருக்கியா என்று கேட்டார். இல்ல சார், போதை போட்டவனை வச்சிருக்கேன் என்றான் அவன். பொறுமை இழந்த கோதண்டம் கையை ஓங்கும் முன்னர் ஐயோ என்று அவன் கன்னத்தை பிடித்துக் கொள்ள அவர் திகைத்து போனார். இன்னும் அடிக்கவே இல்லையடா? ஏற்கனவே அடிச்சிட்டீங்களே சார், அதுக்கேண்டா இப்ப கத்துற? அந்த வழி இன்னும் இருக்கே சார், இது வேலைக்கு ஆகாது என்று முடிவுக்கு வந்த கோதண்டம் காரை திறக்க சொன்னார். அவளை நான் விதமாத்தேன், நினைச்சதன் அததியே தீதுவேன் என்று குழறிக்கொண்டே விக்ரம் வெளியே வந்தான். இது என்னையா லாங்குவேஜ்? கோதண்டம் புரியாமல் அருகில் இருந்தவரை பார்க்க, குடிமகன்களின் லாங்குவேஜ் சார் என்றார் அவர். சார், இவன் என் ஃப்ரெண்டு, அந்த அபார்ட்மெண்டில் தான் குடியிருக்கான், குடிச்சிருந்தான், அதனால அவனுக்கு பதிலா நான் காரை ஓட்டிட்டு வந்தேன். சிக்னல்ல ஏண்டா வண்டிய நிறுத்தல? நிறுத்தினா பேய் பிடிச்சிருக்குமே சார். நீங்க பிடிச்சிருவீங்கன்னு சொல்றான் சார். என்ன விசாரித்தாலும் விக்ரமின் நண்பன் பேய் மேலேயே பழி போட கோதண்டம் வெறியாகி போனார். காரை சோதனை போட்டதில் விக்ரமை தவிர சந்தேகத்திற்கு இடமளிக்கும்படி எதுவும் கிடைக்காமல் போக அபராத தொகையை அபரீதமாக தீட்டினார் அவர்.
நரேந்திரனின் டைரி குறிப்பு. காலையின் இளம் வெயிலில் அவள் மேல் பட்டு தெரித்த ஒளிக்கதிர்களினால் அவள் இன்னும் அதிகமாக ஒளிர்ந்தாள். என்றும் போல இன்றும் அவளது மென்மை என்னை வன்மையாக தாக்க எனக்குள் இருந்த காதல் தீ கனன்று கொண்டே இருந்தது. என்னவளை என்னவளாக்கிக் கொள்ளும் துடிப்பு என் இதயத்தில் அதிகரித்தது. ஒரு மனமே என்று சொல்லிக் கொண்டேன் நான். இன்னும் அவள் என்னிடம் காதலை சொல்லவில்லை. என் காதலை எதிர்பார்த்து அவள் கண்கள் மின்னுவதை உணர்ந்தாலும் எனக்கு அது போதவில்லை. இன்னும் அதிகமான தேடலை அவளிடம் இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். அவள் இல்லாமல் நான் இல்லை என்று நான் ஆகிவிட்டதைப் போல நான் இல்லாமல் அவள் இல்லை என்று அவள் ஆக வேண்டும். போதை தெளிந்த விக்ரம் இழந்துவிட்ட பணத்தை நினைத்து எரிச்சல் அடைந்தான். உனக்கு அறிவு இருக்காடா? உனக்கு தான் நிறைய இருக்கே, அப்புறம் எதுக்குடா என்கிட்ட கடன் கேக்குற? அவங்க ஃபைன் போட்டா இந்த வீட்டையே எழுதி கொடுத்துருவியா? கேட்டால் அதையும் செய்திருப்பேன். நல்ல வேலை அவங்க கேட்கல, பணத்தை தான் கேட்டாங்க. உன் பாக்கெட்டில் இருந்து எடுத்து கொடுத்த. அதுக்கு ஏன்டா என் பாக்கெட்டில் கை வச்ச? பின்ன என் பாக்கெட்டில் கை வைக்க சொல்ற? அதுக்கு வேற ஆள பாரு. காரை ஓட்டினது நீதானடா? கார் உன் கார் தானே, உள்ளே உட்கார்ந்திருந்ததும் நீதானே. உன்னை யாருடா சிக்னல்ல வண்டியை நிறுத்தாம ஓட்ட சொன்னது? பேய்டா. வாட்? நண்பனுக்கு சித்தப்பிரமை பிடித்து விட்டதோ என்ற சந்தேகத்துடன் அவன் முகத்தை கைகளில் ஏந்தி இங்கும் அங்கும் திருப்பி பார்த்தான் விக்ரம். அடச்சி, கையெடு. இதையெல்லாம் உன் காதலி கிட்ட வச்சுக்க. என் முகரையில என்னடா இருக்கு? நண்பன் தன் சித்த தெளிவை நிரூபிக்க விக்ரமின் விழிகளில் சிந்தனை படர்ந்தது. என்னடா சொல்கிற? நிஜமாகத்தான் சொல்கிறேன் விக்ரம். நம்ம கார் முன்னால அது நின்றிருந்தது. எது? பேய். வளராத. தச்சே, உண்மைடா. ஆம்பளை பேயா பொம்பளை பேயா? ஏண்டா நீ பேய கூட விட்டு வைக்க மாட்டியா? மோகினி பேய் ரொம்ப அழகா இருக்குமோ, கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு காட்சி தந்த பேய்க்கு கொஞ்சம் கூட அறிவில்லை. அது உனக்கு காட்சி தந்திருக்கணும். பேய்க்கு ஏதுடா அறிவு? நினைத்துக்கிட்டே இரு. அது அழகாக வான் பண்ணிட்டு போச்சு தெரியுமா? என்னவா? அதோட ஜோடி மோகினி பேயை நான் சைட்டடிக்க கூடாதுனா? சிரித்துக் கொண்டிருந்த விக்ரமை கவலையுடன் பார்த்தான் நண்பன். அவனது கவலை முகம் கண்ட விக்ரமின் சிரிப்பு மறைந்தது. ஓகே, நீ எதையோ பார்த்து அப்செட் ஆயிருக்கேன்னு தெரியுது. அப்செட் ஆகலடா மடையா, பயந்திருக்கேன். அதுக்கு என்னடா இப்ப? அது என்ன எழுதி வச்சது தெரியுமா? யாருக்கு தெரியும்? நீ சொன்னால்தான் தெரியும். அது எழுத படிக்க தெரிந்த பேயா? கேலி பேசாதே விக்ரம். ஓகே, கேலி பேசல. நீ சொல்லு. நினைக்காதே செத்து விடுவாய் அப்படின்னு எழுதிச்சு. அப்படின்னா புரியலையா? அந்த ஹரிணியை நினைக்காதே செத்து விடுவாயின்னு அர்த்தம்டா. ஏண்டா பேய்க்கு என்ன வேற வேலை வெட்டி இல்லையா? ஹரிணிக்கு பாடி கார்டு வேலை பார்க்கத்தான் அது அலைதா? இதை அந்த பேய்கிட்ட தான் நீ கேட்கணும். வா. எங்கடா கூப்பிடுற? அந்த பேய் கிட்டதான். அதுக்கு என்ன ஏண்டா கூப்பிடுற? நீ தானே அந்த பேயை பாத்திருக்க, அதனால நீ தான் அந்த பேய்க்கு என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும். அதுக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு தோணுதுடா மச்சான். பின்ன அது வான் பண்ணி இருக்கிற நினைப்ப நீ விடலனா தானாவே அது உன்னை தேடி வர போகுது. அப்ப நீ உன் பேச்சுவார்த்தையெல்லாம் பேசி முடிச்சிடு. அப்ப பேயோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் மீட்டிங் எனக்கு இருக்குன்னு சொல்ற. அப்ப நீ அந்த நினைப்ப விட போறது இல்ல. ஷியோர், நான் கிளம்புறேன். என் கூட தானடா தங்கி இருக்க. எங்கடா போக போற? உனக்கு யார தெரியும்? இந்த கிளிக்கு ரெக்கம் முளைச்சிடுச்சோ பறந்துடுச்சோங்கிற நடிகர் திலக வசனத்தை எல்லாம் வேற யார்கிட்டயாவது சொல்லு. என்ன ஆள விடு. நீ ஏண்டா திரும்ப திரும்ப இந்த டைலாக்கியே சொல்ற? வேற வழி? உன் கூட குடும்பம் நடத்தினா பேயும் சேர்ந்து குடும்பம் நடத்த வரும்னா அதுக்கு நாள் இல்ல சாமி. சொல்ல சொல்ல கேட்காமல் அந்த நண்பன் அன்றே விக்ரமின் அபார்ட்மெண்டை விட்டு போய்விட்டான். நரேந்திரனின் டைரி குறிப்பு. மனோகரை தடுத்து நிறுத்த முடியும் என்று தோன்றவில்லை. எனக்கும் அவனுக்கும் அடிக்கடி துவந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் அவன் தோற்று பின்வாங்கிக் கொண்டே இருக்கிறான். தோற்று போகும் தருணங்களில் அவன் கண்களில் வெறி அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. ஒன்று நான் இருக்க வேண்டும், இல்லை அவன் இருக்க வேண்டும் என்ற நிலை உருவாகிக் கொண்டே வருகிறது. நான் இல்லாமல் போய்விட நேர்ந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை. அவள் இல்லாமல் போய்விடக் கூடாது, அதுதான் எனக்கு முக்கியம். கையில் இருந்த டைரியின் அடுத்த பக்கத்தை புரட்டினாள் மகேஸ்வரி. பக்கங்கள் வெறுமை இருந்தன. என்ன புக் படிச்சிட்டு இருக்க மகேஷ்? கலைவாணி அறைக்குள் வந்தாள். இது புக் இல்ல, டைரி. டைரியா? யாரோட டைரி? தெரியல, இந்த ஷெல்ஃபில் இருந்தது. என்னடி இது? இப்போதான் என் பெட்டிகளை பிரித்து அடுக்கினேன். என் கண்ணில் படாதது உன் கண்ணில் மட்டும் எப்படி பட்டுச்சு? அதுல உனக்கு பொறாமையா? பின்ன இல்லையா? அடுத்தவங்க டைரிய படிக்கிறது செம்ம இன்ட்ரெஸ்ட் ஆச்சே. என்ன எழுதி இருக்கு? நீயே படிச்சு பாரு. மகேஸ்வரி எழுந்து அவளுடைய பொருள்களை அடுக்க ஆரம்பித்தாள். அவள் அடுக்கி முடித்த போது கலைவாணி சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள். ஏண்டி இப்படி பித்து பிடிச்சதை போல உட்கார்ந்திருக்க? இத படிச்சதும் எனக்கு மனசே என்னவோ பண்ணுதுடி. கலைவாணி உருக்கமாக சொல்ல அதை கேட்டுக்கொண்டே அறைக்குள் வந்த பூமா, வயிற்றை என்னவோ பண்ணுதுன்னா டாக்டர் கிட்ட போகலாம், மனதை என்னவோ பண்ணுச்சுன்னா யார்கிட்ட போகிறது என்று கேட்டபடி கட்டிலில் அமர்ந்தாள். என்னடி பண்றீங்க மூணு பேரும்? அங்கே நான் ஒருத்தியா கிச்சனை ஒழுங்கு பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு உதவிக்கு வராம இங்கே அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா என்றபடி அறைக்குள் எட்டி பார்த்தாள் ஜனனி. நம்ம கலைக்கு மனசை என்னவோ பண்ணுதான், அதுதான் என்ன விஷயம்னு கேட்டுட்டு இருக்கோம்டி என்று
என்று சொன்ன பூமாவின் மேல் டைரியை விட்டெறிந்தாள் கலைவாணி. எல்லோரும் கல்லால அடிச்சா இவ டைரியாலேயே அடிக்கிறா. பூமா டைரியை லாவகமாக பிடித்து பிரித்தாள். யாரடி இது? நரேந்திரனின் டைரின்னு போட்டிருக்கு. அதை படிச்சுட்டு தான் இவ மனசு சரியில்லைங்கிறா. அப்படியா? அப்போ எனக்கும் காமி பூமா, இதுல என்ன இருக்குன்னு பாக்கலாம். ஜனனி சமையலறையை மறந்து பூமாவின் அருகில் வந்து அமர்ந்து எட்டி பார்க்க அவர்கள் இருவரும் படித்து முடித்தனர். கலைவாணி கன்னத்தில் கை வைத்து ஜன்னல் வழியே வெளியே பார்த்து கொண்டிருக்க, இவள் சொல்கிறதும் சரிதாண்டி, எனக்கும் மனசு என்னவோ பண்ணுது என்றாள் ஜனனி. யாரடி இந்த நரேந்திரன்? தெரியலையே, பெயர் மட்டும்தான் இருக்கு, அட்ரஸ் எதுவும் இல்லையே. இன்ஜினியரிங் காலேஜில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். அவ பேர் என்னன்னே டைரியில் இல்லையே மகேஷ், வெறுமன அவள்னு மட்டும்தான் வருது. இந்த அபார்ட்மெண்டில் இதுக்கு முன்னாலே யாரு குடியிருந்தது? கேட்கலாமா? வேணாண்டி, தனியாய் வேலை செய்கிற நம்ம 4 பேருக்கு மட்டும்னு வீடு விட்டதே பெரிய விஷயம். இதுல இதுக்கு முதலில் யார் இருந்தாங்கன்னு கேள்வியை கேட்டா பிரச்சனை ஆகிடும். இல்லை கலை, கேட்டு பாப்போம் மகேஸ்வரி விசாரித்தாள். அதற்கு முன்னால் அந்த வீட்டில் கணவன், மனைவி, குழந்தை என்று 3 நபர்கள் குடியிருந்ததாக தகவல் கிடைத்தது. அவங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைத்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்கம்மா என்றாள் பக்கத்து வீட்டு அம்மாள். அது நரேந்திரனா இருக்க சான்ஸ் இல்லை பூமா. ஒருவேளை அவங்களுக்கு முதலில் குடியிருந்தவங்களா இருக்கலாமோ? கரெக்ட் ஜனனி. அதையும் விசாரித்தார்கள். அது வேறொரு குடும்பமாக இருந்தது. அதற்கும் முதலில் நரேந்திரனின் பெயர் கொண்ட யாரும் இல்லை, குடும்பமாகத்தான் இருந்திருந்தார்கள். அந்த மாதம் முழுவதும் அலசி ஆராய்ந்து அவர்கள் ஓய்ந்து போனார்கள். என்னடி இது, ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்கறது கூட செம ஈஸியாக இருக்கும் போல இருக்கு. ஒரு அட்ரஸ் தேடுறது இவ்வளவு கஷ்டமா இருக்கே. இதுக்கு மேல முடியாது. இந்த வாரம் நான் ஊருக்கு போகணும். நானும் தான் 6 வருஷத்துக்கு முன்னால பார்த்த என் அத்தை மகன் ஃபாரினில் இருந்து வருகிறானா. அவனை சைட் அடிக்க என்ன அழைச்சிருக்காங்க. பூமா கன்சுமிட்ட. மகேஸ்வரி துள்ளி எழுந்தாள். என்னடி சொன்ன? திரும்ப சொல்லு. பூமா புரியாதவளாய் சொன்னதையே திரும்ப சொன்னாள். கலை, அந்த டைரியில இருந்த வருஷம் என்ன? இப்போது மற்ற மூவருக்கும் மகேஸ்வரியின் உற்சாகத்திற்கான காரணம் புரிந்துவிட்டது. ஆமாண்டி, இது 6 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின டைரி தான். நாம ஏன் 6 வருஷத்துக்கு முன்னால் இந்த அபார்ட்மெண்டில் குடியிருந்தவங்களை பத்தி விசாரிக்க கூடாது? ஆனா மகேஷ், 6 வருஷத்துக்கு முந்தைய நியூஸை யார் நமக்கு தருவாங்க? சுட சுட செய்திகளை தரும் நம்ம வாட்ச்மேனை மறந்துட்டியா? அவன் இந்த பில்டிங்கில் 10 வருஷமா வேலை பார்க்கறானா. பெண்கள் 4 தன்னை சுற்றி நின்றதில் வாட்ச்மேன் வடிவேலு மகிழ்ந்து போனான். போதா குறைக்கு அவர்கள் நீட்டிய 1000 ரூபாய் நோட்டும் அவனை மகிழ்வித்தது. கம்ப்யூட்டரை அணைத்துவிட்டு நிமிர்ந்த ஹரிணி மணி பார்த்தாள். இரவு 8 என்றது. நேரம் காலம் பார்க்காமல் வேலை பார்க்க வேண்டிய கட்டாயம் இருந்ததால் பதட்டமில்லாமல் எழுந்தாள். கைப்பையை எடுத்துக்கொண்டு கேபினை விட்டு வெளியே வந்தாள். நிறைய கேபின்களில் ஆள் நடமாட்டம் இருந்தது. மதுரையை தூங்கா நகரம் என்று சொன்னதைப் போல இந்த ஐடி கம்பெனிகளையும் தூங்கா கம்பெனிகள் என்று சொல்லலாம். லிப்டிற்குள் புகுந்தவள் கடைசி வினாடியில் உள்ளே புகுந்தவனை கண்டதும் துணுக்குற்றாள். மனதில் பதட்டம் சூழ்ந்தது. அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அமைதியாக முகத்தை வைத்துக் கொண்டாள். அந்த லிப்டிற்குள் அவர்கள் இருவர் மட்டுமே இருக்க, ஹாய் என்றான் விக்ரம். ஹாய், உதடுகள் அசையாமல் சொல்லிவிட்டு முகம் திருப்பிக் கொண்டாள் ஹரிணி. அப்புறம் விக்ரம் புருவங்களை உயர்த்தினான். என்ன? ஹரிணிக்கு புரியவில்லை. புது டீம் லீடர்னு கலக்குறீங்க போங்க. புது டீமுக்கு போனா பழைய டீம் லீடரை மறந்துடணுமா? அவன் உல்லாசமாக சிரித்தான். ஹரிணி பதில் சொல்லாமல் லிப்டில் மறைந்து கொண்டிருந்த எண்களை பார்த்தாள். அடித்தளம் வந்தது. விக்ரம் புன்னகையுடன் லிப்டின் பட்டன்களை அழுத்த திறந்த லிப்டின் கதவு மூடி உயர ஆரம்பித்தது. என்ன செய்றீங்க? ஹரிணி பதறினாள். மொட்டை மாடிக்கு லிப்டை போக வைக்கிறேன். விக்ரமின் கண்கள் வேட்டை நாயை போல ஒளிர்ந்தது. ஹரிணி போலி தைரியத்தை கைவிட்டாள். அவள் கண்களில் பயத்தின் சாயல் படிந்தது. விக்ரம், வேண்டாம். என் பெயரை கூட ஞாபகம் வச்சிருக்க. எதை வேண்டாம்னு சொல்ற? நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. லிப்ட கீழே விடு. அட, வா போன்னு பேசுற. நெருங்கிட்ட போ. விளையாடாதே விக்ரம். அது எப்படி முடியும்? உன்கிட்ட விளையாடணும்னு எத்தனை நாளா திட்டம் போட்டு கொண்டிருந்தேன் தெரியுமா? இன்னைக்கு வசமா ஆகப்பட்டிருக்க. எப்படி விளையாடாம இருக்க முடியும்? நீயே சொல்லு. அவன் நியாயம் கேட்டான். பதட்டத்துடன் ஹரிணி லிப்டின் பட்டனை தொடப்போனாள். அவன் கை அதை தடுக்க கையை இழுத்து கொண்டு பின்னே நகர்ந்தாள். அவள் அவனை நெருங்கினான். மொட்டை மாடியை தொட்ட லிப்டின் கதவுகள் திறக்க ஹரிணி வேகமாக வெளியே ஓடினாள். படிக்கட்டில் இறங்க முயலும் போது விக்ரமின் கரங்கள் அவளை இழுத்துச் சென்றன. ஹெல்ப்! ஹரிணி தன் பலத்தை எல்லாம் திரட்டி கத்திய போது அவளது கையை பிடித்துக் கொண்டிருந்த விக்ரம் அப்படியே அந்தரத்தில் சுழன்று விழுந்தான். யார் அது? தரையில் விழுந்தவன் தள்ளாடி எழுந்த போது அவன் எதிரே அந்த புகை வடிவம் நின்றது. அதன் குரல் பிசிறில்லாமல் அசரீரி போல ஒலித்தது. நான் தான். என் கூட பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொன்னியே, பேசு. விக்ரமின் விழி பிதுங்கியது. அப்படியென்றால் என் நண்பன் சொன்னது உண்மைதானா? கண்ணெதிரே நின்ற புகை வடிவத்தை கண்ட பின்னால் அதை நம்பாமல் இருக்க அவனால் முடியவில்லை. பழகிய புகை வடிவில் மொட்டை மாடியின் அந்த சூழ்நிலையில் பேச முடியாமல் வாய் பொத்தி உடல் நடுங்க நின்றாள் ஹரிணி. யார் நீ? உன்னை எச்சரித்தவன். உனக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? அது உனக்கெதற்கு? விக்ரம் பயத்துடன் படிகளின் பக்கம் ஓட பார்க்க அது நின்ற இடத்திலிருந்து தன் கைகளை நீட்டியது. புகை வடிவில்
நீண்ட கைகள் அவனது குரல் வலையை சுற்ற ஹரிணி அலறி மயங்கிச் சரிந்தாள். அவள் கண் விழித்த போது காருக்குள் பாதுகாப்பாக இருப்பதை உணர்ந்தாள். கார் ஓடிக்கொண்டிருந்தது. டிரைவர் சீட்டில் புகை வடிவம். ஹரிணி இமைகளை கொட்டி விழித்தாள். அது கலைந்து மறையவில்லை. மாறாக, உன் வீடு இருக்கும் தெருமுனை வந்ததும் முன்னால் வந்துவிடு, காரை ஓட்டி விடுவியா என்று கேட்டது. அவனை என்ன செய்தாய்? ஹரிணி கேட்டாள். அது மெல்ல சிரித்தது. அவளது கேள்விக்கான பதிலை சொல்லாமல், உன் தெரு வந்துவிட்டது என்றது. கார் நின்றது. அது கலைந்து மறைய ஆரம்பிக்க, நில் என்றாள் ஹரிணி. பாதி கலைந்ததும் கலையாத நிலையில் அது அப்படியே நின்றது. சொல், நீ யார்? அது உனக்கு தெரியாதா? நீ சொன்னால் தானே தெரியும். நான் சொல்ல மாட்டேன். ஏன்? எதற்கோ? அது மீண்டும் கலைய முற்பட, போகாதே என்றாள் ஹரிணி. என்னை தடுக்காதே. நீ தடுத்தால் என்னால் போக முடியாது. அதுதான் ஏன்? அதையே நீ தெரிஞ்சுக்கிற. அது கலைந்து மறைய தொடங்கிய கடைசி நொடியில் தேங்க்ஸ் என்று கண்களில் கண்ணீர் துளியோடு சொன்னாள் ஹரிணி. மீதம் இருந்த பஞ்சு பொதியை போன்ற அந்த வடிவம் அசையாமல் நின்றது. பின் மெதுவான குரல் கேட்டது. கைக்கு வாய் தேங்க்ஸ் சொல்லுமா? எனக்கு நீ தேங்க்ஸ் சொல்வாயா? எனக்காக நீ மட்டும் உதவிக்கு வந்திருக்காவிட்டால் என் கதி என்னவாயிருக்கும்? உன்னோடு நான். இதை நீ முதலில் புரிந்து கொள். உன்மேல் எந்த கஷ்டத்தின் நிழலும் படியாமல் நான் காப்பேன். பயப்படாதே. அதன் கடைசி துகளும் மறைந்து விட்டது. சொல்லுங்கண்ணா, சலுகையுடன் கேட்டாள் பூமா. அவள் அண்ணாவென்று அழைத்ததில் வடிவேலுக்கு அவ்வளவாக உடன்பாடில்லை என்றாலும் 1000 ரூபாயின் அழகில் மயங்கி அதை பொறுத்து கொண்டான். எதை சொல்றீங்கம்மா? எங்க பிளாட்ல 6 வருஷத்துக்கு முன்னால நரேந்திரன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் யாரும் இருந்தாங்களா? வடிவேலு யோசித்தான். அவன் யோசிக்கிறானா இல்ல யோசிப்பதை போல பாவனை செய்கிறானா என்று அந்த 4 பெண்களுக்கும் நயன பாஷையில் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். அந்த பிளாட்டில் 3 பேர் தங்கியிருந்தாங்க. அந்த 3 பேரும் இன்ஜினியருக்கு தான் படிச்சிட்டு இருந்தாங்க. அந்த 3 பேரில் ஒருத்தம் பேர் தான் நரேந்திரன். மகேஸ்வரி விழி விரிய பிரமித்து போய் நின்று விட்டாள். கடைசியில் அவர்களின் தேடுதலுக்கு ஒரு அர்த்தம் இருந்திருக்கிறது. நரேந்திரன் என்ற ஒருவன் 6 வருடங்களுக்கு முன்னால் அவர்கள் இருந்த அபார்ட்மெண்டில் இருந்திருக்கிறான். அந்த டைரி அவன் எழுதிய டைரி தான். அவனை சந்திக்கும் ஆவல் அவர்களுக்குள் எழுந்தது. அண்ணா, இப்ப அவர் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமாண்ணா? ஜனனி கெஞ்சுதலாக கேட்டாள். வடிவேலு எதையோ சொல்ல வாய் திறந்து பின் எதையோ நினைத்து கொண்டவனாக தலையை ஆட்டி கொண்டான். யாருக்குமா தெரியும்? படிச்சுதுக, வீட்டை காலி பண்ணிட்டு போயிருச்சுக, அவ்வளவுதான் தெரியும். அந்த 4 பேரின் முகமும் விழுந்து விட்டது. என்னடி, ஆரம்பிச்ச இடத்திலேயே வந்து நிக்கிறோம்? ஆமா ஜனனி. ஓகே, இவ்வளவுதான் தெரிஞ்சுக்க முடியும்னு இருக்கிறப்போ நாம என்ன செய்ய முடியும்? அந்த பொண்ணு கிட்ட அவன் காதலை சொன்னானா இல்லையா தெரியலையே. அவர்கள் பேசியபடி கலைந்து சென்றுவிட காய்கறி பையோடு வந்த பார்வதி அம்மாள் வடிவேலுவை பார்த்தாள். ஏம்பா, நானும் நீங்க பேசினதை கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உனக்கு அந்த நரேந்திரன் என்ன ஆனான்னு தெரியும்ல, ஏன் அதை அந்த பொண்ணுகிட்ட சொல்லல? வேண்டாமா, வயசு பொண்ணுக அந்த வீட்டுல தனியா இருக்குதுக, பயந்து போயிட்டா என்ன செய்யறது? அதுவும் சரிதான். வாட்ச்மேனின் செயலை மெச்சியபடி அவள் லிப்டில் நுழைந்து விட்டாள். மகேஸ்வரி யோசனையுடன் அமர்ந்திருந்தாள். அவள் மனதில் அந்த டைரியின் வரிகளே ஓடிக்கொண்டிருந்தன. ஏன் அது என் கண்ணில் மட்டும் பட்டுச்சு? 6 வருஷங்களாய் இந்த வீட்டில் பல குடும்பங்கள் மாறி மாறி குடியிருந்திருக்காங்க. அவங்க கண்ணில் எல்லாம் படாம இந்த டைரி என் கண்ணில் மட்டும் பட்டுச்சுன்னா இதுல ஏதோ இருக்கு. அது என்னவென்றுதான் அவளுக்கு தெரியவில்லை. அந்த குழப்பத்தோடு அவள் ஊருக்கு கிளம்பினாள். எல்லோரும் சென்னையிலிருந்து பெங்களூருக்கு வேலைக்கு போகிறாங்க. இவ என்னடானா பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வேலைக்கு வந்திருக்கா. ஜனனி கேலி செய்தாள். எங்க வேலை கிடைக்குதோ அங்கே ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே. மகேஸ்வரி பெட்டியை தூக்கி கொண்டு கிளம்பினாள். நான் டிராப் பண்றேன், வா. கலைவாணி காரை கிளப்ப பக்கத்தில் அமர்ந்து கொண்டாள். பெங்களூர் செல்லும் பஸ்ஸில் அவளை ஏற்றிவிட்டு கலைவாணி கையசைத்தாள். பதிலுக்கு மகேஸ்வரியும் கையசைக்க பஸ் கிளம்பியது. பெங்களூரில் அவளை அழைத்து செல்ல மகேஸ்வரியின் அண்ணன் தனபாலன் வந்திருந்தான். ஏன் போன வாரம் வரல என்று கேட்டபடி பெட்டியை வாங்கி கொண்டான். நரேந்திரனின் முகவரியை தேடி அலைந்தோம் என்று சொல்ல முடியாமல் சிரித்து சமாளித்தாள் மகேஸ்வரி. ஹாய் அம்மா, ஹாய் அண்ணி என்றபடி வீட்டுக்குள் சென்றாள். அது என்னடி அழகாய் அம்மான்னு கூப்பிடாம ஹாய் ஜூயின்ட்டு தாமரை நொடித்தாள். அண்ணி, நீங்க இழைச்சிட்டீங்க. உனக்கு காஃபி வேணும்னா நேரடியா கேளு. உன் தலைய கண்டதும் கலந்து வச்சுட்டேன். அதுக்காக பூசணிக்காய் உடம்புக்காரியை புடலங்காய் உடம்புக்காரின்னு சொல்லாத. மகேஸ்வரியின் கையில் காப்பி டம்ளரை திணித்தாள் ஷாலினி. அன்றைய பொழுது அரட்டை, சாப்பாடு, தூக்கம் என்று போய்விட மறுநாள் ஷாலினியோடு கடைவீதிக்கு போனாள் மகேஸ்வரி. பெங்களூர் வந்தாலே உனக்கு ஷாப்பிங் போகத்தான் தோணுமா? அலையாம ரெஸ்ட் எடுக்க கூடாதா? குளிர்பான கடையில் அமர்ந்து பழரசத்தை பருகியபடி வினவினாள் ஷாலினி. என்ன நீ செய்யறது? இங்கே சில ஐட்டம் ஸ்பெஷலா கிடைக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஊர்களுக்கு போனா எனக்குன்னு எதையாவது வாங்காம வரமாட்டாங்க. நான் மட்டும் வெறும் கையோட வீசிட்டு போக முடியுமா? ஓ, அது ஒண்ணு இருக்குல்ல, சொல்ல மறந்துட்டேன். உங்க தங்கையை பார்த்தேன். எப்படி இருக்கா? ஃபைன். கல்யாணமே வேண்டாம்னு
இருந்தா ரொம்பவும் வற்புறுத்தி சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வச்சோம். அவன் என்னடான்னா இப்படி போயிட்டான். வேற ஏற்பாடு பண்ணலையா? பண்ணாம இருப்போமா? அண்ணனின் ஃப்ரெண்டு ஒருத்தர் மனோஜ்னு பேரு, ஹரிணியை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுகிறார். ஆனா இவ சம்மதிக்க மாட்டா. நீங்களா சொன்னா எப்படி அண்ணி? சூர்யாவின் நினைவு இன்னும் இருக்குங்கிறீங்களா? அது இல்ல, அவளுக்கு மனோன்னு அந்த பெயரை ஆரம்பித்தாலும் பிடிக்காது. ஏனோ அதை கேட்ட மகேஸ்வரியின் புருவங்கள் சுருங்கின. அவன் என்ன ஆகியிருப்பான்? இந்த நினைவோடுதான் கண்விழித்தாள் ஹரிணி. குளித்து உடை மாற்றி சாப்பிட்டு கம்பெனிக்கு கிளம்ப போனவளுக்கு அங்கே அதிர்ச்சி காத்திருந்தது. கம்பெனியின் வாசலில் கும்பல் கூடியிருந்தது. போலீஸ்காரர்கள் குவிந்திருந்தனர். என்னாச்சு? பதட்டத்துடன் கும்பலை விலக்கி பார்த்தாள். அலுவலக வாசலில் ஓ வடிவத்தில் கை காலை பரப்பியபடி ரத்த வெள்ளத்தில் விக்ரம் செத்து கிடந்தான். குடிச்சிருக்கான். மொட்டை மாடியிலிருந்து விழுந்திருக்கான். அங்கே எதுக்கு போனா? இவன் அடிக்கடி அங்கேதான் போய் தொலைப்பானாம்பா. என்னன்னு யாருக்கு தெரியும்? பல குரலில் விவரங்கள் தெரித்து விழ மிரட்சி பார்வையுடன் பின்வாங்கினாள் ஹரிணி. முதலில் சூர்யா, இப்போ விக்ரமா? அவளுக்குள் கலவர பந்து உருண்டது. சமாளித்து கொள்ள முடியாமல் லீவ் போட முயன்ற போது வேண்டாம் என்று தடுத்து விட்டான் மனோஜ். ஏன்? நடந்திருப்பது இயற்கையான மரணம் இல்லை, ஆக்சிடென்ட். சோ நம்மில் யார் தலைமறைந்தாலும் தேவையில்லாத சந்தேகங்கள் வரும். வேறு வழியின்றி வேலையில் உட்கார்ந்தாள். கை நடுங்கின. மாலையில் வீடு திரும்பிய போது லிப்டை தவிர்த்து படிகளில் இறங்கினாள். ஏன்மா சோர்ந்து வருகிற என்ற சரளாவிடம் தலைவலிமா என்றாள். அவள் கொடுத்த காப்பியை குடித்துவிட்டு படுக்கையில் விழுந்தபோது அயர்வாக இருந்தது. சொல்லத் தெரியாத துக்கம் ஒன்று அவள் நெஞ்சில் எழுந்தது. கண்ணில் நீர் வழிய தூங்கி போனாள். தூக்கத்திலே அவள் தலையை யாரோ வருடி கொடுத்தார்கள். மெலிதான குரலில் பாடல் ஒன்று அறையில் தவழ்ந்தது. கண்ணே கலைமானே கன்னிமயில் என கண்டேன் உனை நானே, அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன், ஆரிராரோ ஓராரிரோ. ஹரிணியின் மனபாரம் அந்த பாடல் வரிகளை கேட்டதில் காணாமல் போய்விட்டது. அவள் தூக்க கலக்கத்துடன் புரண்டு படுத்தாள். தலையணை போல் இல்லாமல் அவள் தலையை யாரோ மடியில் தாங்கி இருப்பதை போல் தோன்ற கண்விழிக்காமல் முணுமுணுத்தாள். என்னோடு நீ வந்திருக்கிறாயா? அவளது கேள்வியில் அது மகிழ்ந்து போயிருக்க வேண்டும். அதன் மறுமொழியில் சந்தோஷம் தெரிந்தது. கண்டுபிடித்து விட்டாயே, உன்னோடு நான் தான் வந்திருக்கிறேன். இதை கண்டுபிடிப்பதில் என்ன கஷ்டம்? எனக்காக என்னை மடித்தாங்க. உன்னை விட்டால் வேறு யார் எனக்கு இருக்காங்க? இதை கேட்டதும் அது நெகிழ்ந்து போய்விட்டது போல சிறிது நேரம் கழித்து பேசிய குரலில் கரகரப்பு இருந்தது. ஏன்? உன் அப்பா, அம்மா, அண்ணன், அக்கான்னு இத்தனை பேர் உன்னை சுற்றி இருக்காங்களே, அத்தனை பேரின் மொத்த உருவம் நீ. ஹரிணி! தன் நெற்றியிலே முத்தத்தின் ஸ்பரிசத்தை உணர்ந்தாள் ஹரிணி. அந்த ஸ்பரிசத்தின் ஈரம் மறையும் முன்னால் ஹரிணி என்றபடி சரளா வருவது தெரிந்தது. சற்றென்று பாட்டோடு ஸ்பரிசமும் விலகி போக ஹரிணி தலையணையின் அணைவில் தன் தலை வந்து விட்டதை உணர்ந்தாள். ஏண்டி இருட்டில் படுத்திருக்க? அறைக்குள் வெளிச்சம் வெள்ளம் பரவ ஹரிணி எழுந்து அமர்ந்தாள். அவள் மனதிற்குள் ஒருவிதமான ஏமாற்றம் பரவியது. இந்த அம்மா இப்போது வந்திருக்க வேண்டாமே என்று அவளுக்கு தோன்றியது. என்னம்மா, தலைவலி இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல. சாப்பிடவா? எனக்கு பசிக்கல. அப்பாவும் அண்ணனும் காத்திருக்காங்க. உன்னோடு பேசணுமா? ஹரிணி அலுப்புடன் எழுந்து போனாள். மனோஜ் போன் பண்ணா. உன் கம்பெனியில ஆக்சிடென்டாமே? கார்த்திக் வினவினான். அந்த ரோக் தானாமே? நீ பயந்து போயிருந்தியாம், மனோஜ் சொன்னான். மகனின் கேள்விகளுக்கு முணுமுணுப்பை மட்டுமே பதிலாக அளித்து கொண்டிருந்த மகளை கவலையுடன் பார்த்தார் கிருஷ்ணன். உனக்கு என்னம்மா ஆச்சு? தலைவலிப்பா. இன்னுமா போகல? இன்னும் லேசா வலி இருக்கு. ஓ, உன்னிடம் பேசணுமேம்மா. என்னப்பா? கார்த்திக்கின் ஃப்ரெண்டு மனோஜை பத்தி நீ என்ன நினைக்கிற? வெரி டீசன்ட் அண்ட் ஜென்டில்மேன். அவருக்கு உன்னை பிடிச்சிருக்கான். முறைப்படி அவர் வீட்டில் பேசி மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணவா? கிருஷ்ணன் எதிர்பார்ப்போடு மகளின் முகம் பார்த்தார். சரளாவின் முகமும் அதே எதிர்பார்ப்பை பிரதிபலித்தது.
சற்று முன் நெற்றியில் படிந்த முத்தத்தின் ஸ்பரிசத்தை நினைவில் கொண்டு வந்தாள் ஹரிணி. எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம்பா. என்ன சொல்றீங்க நீ? மனோன்னு பேர் ஆரம்பிச்சா அது உங்க தங்கைக்கு பிடிக்காதா? ஏன்? அது ஒரு கதை மகேஷ், சொல்லுங்க கேட்போம். இவ காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சப்போ ஃபைனல் இயரில் மனோகர்னு ஒரு பொறுக்கி இருந்தான். அவன் இவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான். அப்போதிருந்து இவளுக்கு மனோகர்ங்கிற பெயரை கேட்டாலே பிடிக்காது. அந்த மனோகர் என்ன ஆனா? செத்து போயிட்டான். வாட்? மகேஸ்வரி அதிர்ந்தே போனாள். எஸ், அவனுக்கும் அவளுடைய கிளாஸ்மேட் ஒருத்தனுக்கும் சண்டை வந்ததாம். அதில் அவன் இவனை குத்தி கொன்னுட்டானாம். மை காட், அவன் என்ன ஆனான்? எவன்? அந்த மனோகரை கொன்றவன். மகேஸ்வரி பதட்டத்துடன் ஷாலினியின் கையை இறுக்கி பிடித்துவிட ஷாலினி அவளை விசித்திரமாக பார்த்தாள். நீயே இவ்வளவு பதட்டப்படுற? ஒரு ஆர்வம்தான் அண்ணி. இந்த வயசில் நீ இப்படி கதை கேட்க அலையக்கூடாது. சொல்லுங்க அண்ணி ப்ளீஸ். அந்த பையனும் செத்து போயிட்டானா மகேஸ்வரி? மிக இயல்பாக கூறிக்கொண்டே ஷாலினி எழுந்து கொள்ள மகேஸ்வரி அசையாமல் அமர்ந்திருந்தாள். ஏய் மகேஷ், என்ன ஆச்சு? அந்த பையனின் பெயர் என்ன நீ? எனக்கு தெரியாது. சென்னை திரும்பியதும் முதல் வேளையாக ஹரிணியை அவளது கம்பெனிக்கே போய் சந்தித்தாள் மகேஸ்வரி. ஹாய் மகேஸ்வரி, வா வா, உற்சாகமாக வரவேற்றாள் ஹரிணி. ஹவர் யூ ஹரிணி? ஃபைன், வா காஃபி சாப்பிட போகலாம். இருவரும் அருகில் இருந்த காஃபி ஷாப்பிற்குள் நுழைந்தார்கள். மகேஸ்வரி ஹரிணியின் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க அவள் புருவம் உயர்த்தி பார்வையிலேயே வினவினாள். இன்னைக்கு என்னவோ உன் பார்வை புதிதா இருக்கு மகேஸ்வரி. பெங்களூர் போகலையா? காலையில் தான் அங்கிருந்து வந்தேன். ஓ, ஷாலினி எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க. எனக்கு எதுவும் சொல்லிவிட்டாளா? இல்ல இல்ல. காலையில் தான் ஊர்ல இருந்து வந்திருக்க, உடனே என்னை பார்க்க வந்துட்டியே, அதுதான் கேட்டேன். ஹரிணி, நான் வேற உன்னை கேட்க வந்தேன். என்ன மகேஸ்வரி? உனக்கு நரேந்திரன் யாரையாவது தெரியுமா? காப்பியை உறிஞ்சி கொண்டிருந்த ஹரிணியின் முகம் மாறியது. அவள் கண்களை மூடி ஒரு கணம் அமர்ந்து விட்டாள். ஹரிணி? மகேஸ்வரி அவள் தோளை தொட்டு அசைக்க கண் திறந்தாள். ஏன் கேட்குற? காரணமாகத்தான், பதில் சொல்வேன். தெரியும். ஹரிணியின் கண்கள் கலங்க ஆரம்பித்தன. தெரியும்னா? அவன் ஃபைனல் இயரில் படித்தான், நான் ஃபர்ஸ்ட் இயர். காலேஜ்லேயே பெரிய ரவுடி. எல்லாரும் அவனை பார்த்து பயந்தாங்க, நானும் பயந்தேன். அப்புறம் போக போக அவன் குணம் புரிஞ்சுது, அவனை பிடிச்சது, பழக ஆரம்பிச்சேன். வெறும் பழக்கம்தானா? மகேஸ்வரி ஆழ்ந்த குரலில் கேட்க அதிர்ந்து தலை நிமிர்ந்தாள் ஹரிணி. அவளது அடிமனதின் ஆழத்தில் புதையுண்டிருந்த உணர்வுகள் பொங்கி மேலே எழுந்தன. இல்லை எனும் விதமாய் இடம்வலமாய் தலையசைத்தாள் அவள். அப்படின்னா? மகேஸ்வரி பரபரத்தாள். எஸ், ஐ லவ் ஹிம். அவனை போன்ற ஒரு ஆண்மகனை அதுக்கு முன்னால் நான் சந்திச்சதில்லை, அதுக்கு பின்னால் சந்திக்கவும் இல்லை. ஹி வாஸ் such a கைண்ட் ஆஃப் மேன். ஹரிணி, இதை அவனிடம் நீ சொன்னாயா? சொல்லல. ஏன்? வெட்கம். ஸ்கூல் பீரியட் முடிந்து அப்பதான் நான் காலேஜில் அடியெடுத்து வைத்திருந்தேன். அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் பக்கத்துல இருந்தா எனக்கு பிரிஞ்சு போகவே மனசு வராது. ஆனா இதையெல்லாம் காதல்னு நான் உணரல மகேஸ்வரி. இதை பத்தி அவனிடம் சொல்லவும் முடியல. அவன் உன்னை காதலிச்சானா? தெரியாது. என் மேல் அன்பா இருப்பான், ரொம்ப பிரியமா இருப்பான். ஆனா அதை தாண்டி எதையும் அவன் சொன்னதில்லை. அவன் இப்போ எங்க இருக்கான் ஹரிணி? மகேஸ்வரி இதயம் வலிக்க கேட்டாள். என்ன பதில் வரப்போகிறது என்பதை அவளது இதயம் உணர்ந்துதான் இருந்தது. இருந்தும் அதை உறுதிப்படுத்திக் கொள்ள அவள் முனைந்தாள். ஹரிணியின் கன்னத்தில் கண்ணீர் கோடிட்டு இறங்க ஆரம்பித்திருந்தது. அவள் பார்வை சூன்ய வெளியில் நிலைத்திருந்தது. அவன் இப்போ உயிரோடு இல்லை மகேஸ்வரி. எதிர்பார்த்த பதில்தான். இருந்தும் மகேஸ்வரி அழுது விட்டாள். நீ ஏன் மகேஸ்வரி அழுகிற? அவன் எப்படி செத்தான் ஹரிணி? எங்க காலேஜில் ஒரு ரோக் இருந்தான். அவன் பெயர் மனோகர். எனக்கு அவனை கண்டாலே பிடிக்காது. அவன் என்னை ஃபாலோ பண்ணி அசிங்கமாய் பேசுவான். அவனுக்கும் நரேந்திரனுக்கும் என்ன பகன்னு தெரியல மகேஷ். 2 பேருமே ஒருத்தரை ஒருத்தர் குத்திக்கிட்டு செத்து போயிட்டாங்க. அவளுக்காக ஒருவன் உயிரையே கொடுத்திருக்கிறான்.
அதை உணராதவளாக அவள் பேசிக்கொண்டிருந்ததை கேட்கும்போது மகேஸ்வரிக்கு துயரமாக இருந்தது. காலேஜுக்கு பக்கத்துல இருந்த கிரவுண்டுல 2 பேருமே செத்து கிடந்தாங்க மகேஸ்வரி. 2 பேருக்குமே ஆகாதாம். ரொம்ப நாளா பகை இருந்துதாம். ஒரு நிமிஷம் என்னை பற்றி நரேந்திரன் யோசிச்சு பார்த்திருக்கலாம் மகேஷ். அவன் ரவுடித்தனத்தை விட்டு விட்டான்னு நினைச்சுதான் என் மனசை பறி கொடுத்தேன். ஆனா கடைசி வரைக்கும் அவன் மாறவே இல்லை. அதற்கு மேல் கேட்க முடியாமல், ப்ளீஸ் ஹரணி, ஸ்டாப் திஸ் மேட்டர் என்றாள் மகேஸ்வரி. நீ தானே கேட்ட? நான் கேட்டதே வேற. அதுக்கு பின்னால நீ நரேந்திரனை நினைச்சு பார்க்கலையா? எப்படி நினைக்காம இருக்க முடியும் மகேஷ்? அவன் நினைவில் தான் கல்யாணமே வேண்டாம்னு சொன்னேன். வீட்டுல கேட்கல. சூர்யாவை நிச்சயம் பண்ணாங்க. இப்போ வேற யாரையோ பேசுறாங்க போல. மனோஜை சொல்கிறாயா? மனோஜ் இஸ் வெரி நைஸ் மேன். பட் எனக்கு மனோன்னு ஆரம்பிக்கிற பேரை கேட்டாலே பிடிக்காது. அந்த மனோகர் என் நரேந்திரனை கொன்றவன். என் நரேந்திரன்? மகேஸ்வரி சிலிர்த்து போனாள். 6 வருடங்களாக யார் பார்வையிலும் படாமல் கிடந்த டைரி ஏன் அவள் பார்வையில் பட்டது என்று அவளுக்கு புரிந்துவிட்டது. இதற்காகத்தான், இந்த ஹரிணியின் உறவுக்காரி அவள் என்பதற்காகத்தான் அந்த டைரி அவள் கையில் வந்து சேர்ந்திருக்கிறது. நரேந்திரன் இப்போது பூமியில் இல்லாதவன். ஹரிணியோ வாழ வேண்டியவள். ஆனாலும் அந்த டைரியை மறைக்க மகேஸ்வரியின் மனம் இடம் கொடுக்கவில்லை. ஒருத்தியை உயிருக்குயிராய் காதலித்து அவளுக்காகவே வாழ்ந்து அவளுக்காகவே உயிரை விட்டவனின் சரித்திரம் அவள் கண் முன்னால் வந்தது. எந்த நம்பிக்கையில் நரேந்திரனின் ஜீவன் அந்த டைரியை அவள் கையில் கிடைக்க வைத்ததோ அந்த நம்பிக்கையை அவள் காப்பாற்ற வேண்டாமா? மகேஸ்வரி டைரியை எடுத்தாள். ஹரிணியிடம் கொடுத்தாள். ஹரிணி, இது 6 வருஷத்துக்கு முந்தைய டைரி. நாங்க புதுசா குடிப்போன பிளாட்டில் என் கையில் கிடைச்சது. இத்தனை வருஷமா யார் கண்ணிலும் படாம இருந்த டைரி ஏன் என் கண்ணில் பட்டுச்சுன்னு எனக்கு அப்போ புரியல. போக போக புரிஞ்சது. புரிஞ்சதும் உன்னை தேடி வந்தேன். ஹரிணி புரியாத பார்வையுடன் டைரியை வாங்கி கொண்டாள். இது யாரோட டைரி மகேஷ்? நரேந்திரனின் டைரி. மகேஸ்வரி நிதானமாக சொல்ல, ஹரிணி அதிர்ச்சியில் தன் கையில் இருந்த டைரியை நழுவ விட்டாள். வாட்? எஸ், இது உன் நரேந்திரன் எழுதிய டைரி தான். படித்துப்பார், உனக்கு எல்லாம் புரியும். எல்லாம்னா? ஏன் அவன் மனோகருக்கு எதிரியானான்? ஏன் அவன் மனோகரை கொன்றான்? ஏன் அவன் மனோகரின் கையால் உயிரை விட்டான்னு அத்தனையும் புரியும். மகேஸ்வரி, அவனா ரவுடி? அவன் ரவுடினா அப்பேற்பட்ட ரவுடிக்கு கோவில் கட்டி கும்பிடணும், தெரியுமா? மகேஸ்வரி, அவனோட ஒவ்வொரு வார்த்தையிலையும் உண்மை இருக்கு ஹரிணி. எனக்கு உன்மேல பொறாமையா இருக்கு. இப்படிப்பட்ட பிரியத்தை பெற நீ கொடுத்து வச்சிருக்கணும். பட் அந்த கொடுப்பினை உனக்கு நிலைக்காம போச்சே. மனபாரம் இறங்கியவளாய் மகேஸ்வரி கிளம்பி போய்விட்டாள். ஹரிணி இயந்திரம் போல கம்பெனிக்கு போனாள். கேபினில் அமர்ந்தாள். கம்ப்யூட்டரை உயிர்ப்பிக்காமல் டைரியை பிரித்தாள். படிக்க ஆரம்பித்தாள். படிக்க படிக்க அவள் விழிகள் விரிந்தன. அவளுடைய நரேந்திரன் எழுதியிருந்த ஒவ்வொரு சொல்லும் அவளது உயிரில் கலந்து நிறைந்தது. அவன் அவளை காவல் காத்தானா? இரவும் பகலும் அவளை பின்தொடர்ந்தானா? அவளை காக்க அவன் உயிரை விட்டானா? இது தெரியாமல் அவள் நரேந்திரனின் மீது குற்றம் கண்டாளே. அவள் மனதில் காதலை விதைத்துவிட்டு ரவுடீசத்தை விடாமல் செத்துவிட்டான் என்று ஏங்கி தவித்தாளே. அவன் அப்படிப்பட்டவன் இல்லை. அவள் மனதில் காதலை விதைத்தவனின் மனதில் காதல் விருட்சமாக வேரூன்றி நின்றிருந்திருக்கிறது. அவன் அவளுக்காக வாழ்ந்திருக்கிறான். அவளுக்காக வாழ்வை முடித்து கொண்டிருக்கிறான். என் நரேன். டைரியின் மீது தலை வைத்து படுத்தவளின் கண்ணில் கண்ணீர் பொங்கி வழிந்தது. வீட்டுக்குள் வந்த ஹரிணியின் முகத்தில் என்றும் இல்லாத வகையில் அன்று நிலவிய அமைதியை கண்டு வீட்டில் இருந்தவர்கள் மகிழ்ந்து போனார்கள். அவள் சரளாவுடன் அமர்ந்து நிறைய பேசினாள். ஆஷாவிடம் அரட்டை அடித்தாள். கார்த்திக்கின் தோளில் சாய்ந்து செல்லம் கொஞ்சினாள். கிருஷ்ணனின் மடிமேல் தலை வைத்து அமர்ந்து கொண்டாள். மகளின் தலையை வருடி கொடுத்த கிருஷ்ணனின் கண்கள் நிறைந்து விட்டன. இவ இப்படி ஒட்டுதலா என்கிட்ட பாசம் காட்டி பேசி ரொம்ப நாள் ஆச்சுடி. கிருஷ்ணன் சரளாவிடம் நெகிழ்ந்தார். என்கிட்டையும் அப்படிதான் இருந்தாள். அவள் பதிலுக்கு நெகிழ்ந்தாள். இரவு உணவு முடிந்தவுடன் எல்லோருக்கும் குட் நைட் என்று பொதுவாக சொல்லிய ஹரிணி கையசைத்தாள்.
என்னவோ ஊருக்கு போகிறத போல கையசைக்கிறா பாரே, ஆஷாவிடம் சொல்லி சிரித்தான் கார்த்திக். அரைக்கதவை மூடி தாழிட்ட ஹரிணியின் உடலும் மனமும் பரபரத்தன. விளக்கை அணைத்துவிட்டு நரேந்திரனின் டைரியை மடியில் வைத்துக்கொண்டு கட்டிலில் அமர்ந்தாள். ஏன் இன்னும் மறைந்திருக்கிறாய்? உன்னோடு நான்னு சொன்னியே. என்னோடு இருக்கும் உன்னை யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இனியும் நீ விலகி இருக்கலாமா? வந்துவிடு. கண்மூடி சொன்னவளின் கண்களில் கண்ணீர் வழிய வலிமையான ஆணின் கரம் அதை துடைத்து விட்டது. அதன் ஸ்பரிசம் உணர்ந்தவள் கண் திறந்தாள். இருளில் புகை வடிவில் நரேந்திரன் அவள் அருகில் நின்றிருந்தான். நரேன்! அவள் விம்மலோடு அந்த புகை வடிவின் கைகளுக்குள் புகுந்தாள். நரேந்திரனின் கரங்கள் அவளை கட்டி தழுவி கொண்டன. முகம் முழுவதும் அவனது முத்தங்களின் ஈரத்தை உணர்ந்தாள் ஹரிணி. அவளது தோல் வளைவில் முகம் புதைத்த அவனின் வெப்ப பெருமூச்சை அவளது கழுத்து உணர்ந்தது. அவளது உடலெங்கும் அவனது கைகள் பரவி படர விருப்பத்துடன் உடன்பட்டாள் ஹரிணி. அவன் ஆவி உருவத்தில் ஆவேசத்துடன் அவளை ஆக்கிரமித்தான். ஹரிணி பயந்து விலகவில்லை. தன்னை முழுமனதுடன் அவனிடம் ஒப்படைத்தாள். அவள் மேல் பரவி படர்ந்து கட்டிலில் சரித்தான் நரேந்திரன். அவன் கழுத்தில் கைகளை மாலையாக்கி அவன் முகத்தோடு முகம் வைத்து கூடினாள் ஹரிணி. என்னை உணர்ந்து கொண்டாயா? நான் ஆவி வடிவானவன். இருந்தால் என்ன, பயமா இல்லையா? என்னுடையவனிடம் எனக்கு எதற்கு பயம்? என்னை காதலித்தாயா? ஆமாம், உங்களை காதலித்தேன். அதை சொல்ல தெரியாமல் நீங்கள் சொல்வீர்களா என்று காத்திருந்தேன். நீ இல்லாமல் நான் இல்லை, நீங்கள் இல்லாமல் நானும் இல்லை. உயிரோடு இருந்த காலத்தில் எந்த வார்த்தைகளை அவளது இதழ் உதிர்க்க வேண்டும் என்று நினைத்தானோ அந்த வார்த்தைகளை அவன் இறந்து ஆவி வடிவில் நின்றபோது சொன்னாள் ஹரிணி. எனக்காக எத்தனை கொலைகள் நரேன்! உனக்காக நான் எதையும் செய்வேன். எதுவரை? உன் இறுதி வரை. உங்களுடைய இறுதி முடிந்துவிட்டதே நரேன். அதனால் என்ன? உன்னை சுற்றித்தான் நான் இருப்பேன். இப்போது நான் தனி. ஒருவேளை எனக்கு கல்யாணம் என்று உன்னை நடந்து தொலைத்தால்? சொல்லாதே. இப்போது என்னுடன் நீ இருந்ததற்கு என்ன பெயர்? புரிகிறதில்லையா? இது போன்ற உறவை உங்களை தவிர வேறு ஒருவரிடம் என்னால் உண்டாக்கி கொள்ள முடியாது என்று புரிகிறதில்லையா? ஹரிணி, நான் நினைத்தேன் நரேன், என்னை சுற்றி வரும் புகை வடிவம் நீங்களாகத்தான் இருப்பீங்கன்னு நினைத்தே. அது நிஜமாகிவிட்டது. இனி என்னால் உங்களை பிரிய முடியாது. என்ன செய்ய போகிறாய்? உங்களுடன் வரப்போகிறேன். முடிவாகத்தான் சொல்கிறாயா? மனப்பூர்வமாக சொல்கிறேன். நீங்கள் இல்லாத வாழ்வில் நான் போராடியது போதும். உங்களிடம் வந்து விடுகிறேன் நரேன். ப்ளீஸ், என்னை தடுக்காதீங்க. அவளின் கெஞ்சலில் மனம் கரைந்தான் நரேந்திரன். வா. அந்த ஒற்றை சொல்லில் அவள் வாழ்வை முடித்து கொண்டாள். மறுநாள் காலையில் தூக்க மாத்திரைகளை விழுங்கி உயிர்விட்ட அவளின் உடலை கண்டு அவளுடைய குடும்பத்தார் கதறி கொண்டிருந்த போது அவள் அவளுடையவனுடன் சிரித்து கொண்டிருந்தாள். அதிகாலை தூக்கத்தில் போன் வர உறைந்து போனாள் மகேஸ்வரி. ஹரிணியின் வீட்டிற்கு ஓடினாள். இதழ்களில் மாறாத சிரிப்புடன் மீளா துயிலில் ஆழ்ந்துவிட்ட ஹரிணியை பார்த்தாள். அவள் முகத்தில் தெரிந்த நிறைவில் மகேஸ்வரியின் இதயம் குலுங்கியது. எதுக்குன்னு தெரியலையே, எங்க எல்லார்கிட்டையும் சிரிச்சு சிரிச்சு பேசினாலே. சரளா கதறி அழுதாள். எதற்கென்று தெரிந்தவள் மௌனமாகிவிட்டாள். அவள் இப்படி ஒரு முடிவை எதிர்பார்க்கவில்லை. இதுதான் உன் முடிவா ஹரிணி? அவள் மனதிற்குள் கேட்டுக்கொண்டாள். இதை தவிர வேறு என்ன முடிவை அவள் எடுத்திருக்க முடியும்? அவளது மனம் திருப்பி கேட்டது. ஊரிலிருந்து ஷாலினியும் அவளுடைய புகுந்த வீடும் வந்த பின்னால் ஹரிணி மின்சார மயானத்தில் தகனம் செய்யப்பட்டு ஒரு பிடி சாம்பலானாள். அவளது அறையில் நரேந்திரனின் டைரி இருக்கிறதா என்று தேடி பார்த்தாள் மகேஸ்வரி. அங்கே அது இல்லை. எல்லாம் முடிந்தவுடன் சோர்வாக அவள் பிளாட்டிற்கு திரும்பி குளித்து கண் மூடிய போது அவளது தலையணைக்கு அருகில் அந்த டைரி தட்டுப்பட்டது. நம்ப முடியாத அதிர்வுடன் அந்த டைரியை எடுத்து பிரித்தாள். முதல் பக்கத்தில் ஒற்றை ரோஜா நீண்ட காம்புடன் கூடிய இதழ்களுடன் இருந்தது. அதன் அருகில் நன்றி என்ற ஒரு வார்த்தை மட்டும் எழுதப்பட்டிருந்தது. மகேஸ்வரியின் இதழ்களில் புன்னகை மலர்ந்தது. கையில் இருந்த டைரியில் கண்களை பதித்து அமர்ந்திருக்க அறைக்குள் வந்த கலைவாணி அவளை விசித்திரமாக பார்த்தாள். ஜனனி, பூமா, இங்கே வாங்கடி. என்ன என்ன? மற்ற இருவரும் அறைக்குள் ஆர்வத்துடன் வரவும் மகேஸ்வரியை சுட்டி காட்டினாள். இவளை பாருங்கடி,
துக்க வீட்டிற்கு போய் வந்துவிட்டு சந்தோஷமா சிரிக்கிறா. அதுதானே, செய்தி தெரிஞ்சதும் இவள் கதறிய கதறலில் இந்த அப்பார்ட்மெண்ட்டே ஆடி போச்சே. ஏண்டி மகேஷ், வாழ வேண்டிய வயசில் அவ செத்து போயிட்டா, இதுக்கு போய் நீ சந்தோஷம் கொண்டாடுகிறாயே? பூமாவை நிமிர்ந்து பார்த்த மகேஸ்வரியின் புன்னகை இன்னும் விரிந்தது. அவள் வாழத்தான் போயிருக்கிறா. நிறைவோடு அவள் சொன்ன விதத்தில் மற்ற மூவரும் அவளது உடல்நிலை குறித்த கவலையில் ஆழ்ந்தார்கள். அவர்களின் பார்வையை பற்றிய கவலையின்றி பார்வையை திருப்பிய மகேஸ்வரி அப்போதுதான் அதை உணர்ந்தாள். அவள் கைகளில் இருந்த நரேந்திரனின் டைரி காணாமல் போய்விட்டிருந்தது. இத்துடன் உன்னோடு நான் என்ற கதை நிறைவடைகிறது.